அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜென்ரல் ஸ்டடீஸ் சீரியஸ். நான் ரெனுபிரியன் ஈஸ்வரன். நம்ம யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் குறித்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், குப்தர்கள் முடிச்சாச்சு. மூன்றாவது டாப்பிக்காக டெல்லி சுல்தானியர்கள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். டெல்லி சுல்தானியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். நிறைய எக்ஸாமினேஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஈவன் குரூப் 4ல் இந்த போர்ஷன்லேருந்து கொஷின் வரலனாலுமே நமக்கு டெல்லி சுல்தானியர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு இது இனிமேல் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்குலாம் வந்துடாதீங்க. நம்ம குரூப் 1லேருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2A 2A மெயின்ஸ்லாம் டெல்லி சுல்தானியர்கள்லேருந்து 2 கேள்விகளே வந்துருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, டெல்லி சுல்தானியர்கள் என்பதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிலாஃபத் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கலீஃபேட் அல்லது கிலாபத் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த கலீஃபேட் அப்படிங்கிறது முகமது நபிகள், இஸ்லாம் சமயத்தை தோற்றுவித்த முகமது நபிகள் அவர்களுடைய வாரிசுகள் இந்த கலீஃபேட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கலீஃபேட் என்பது இஸ்லாம் மதத்திற்கான தலைமை அமைப்பு என்று நாம் குறிப்பிடலாம். இஸ்லாம் அமைப்பின் தலைமை அமைப்பாக செயல்பட்டு வரும் கலீஃபேட் பாக்தாத் நகரை தலைமையாக கொண்டு 1258 வரை செயல்பட்டு கொண்டிருந்தது. மங்கோலியர் படையெடுப்பு வரை இந்த பாக்தாத் நகரில் தான் கலீஃபேட் இயங்கியது. பின்னாட்களில் கலீஃபேட் எகிப்து பகுதிக்கு மாற்றப்பட்டது. எகிப்து பகுதிக்கு அடுத்தது ஒட்டமானியர் படையெடுப்பு நடந்தது. 1516 1517 காலகட்டத்தில் துருக்கியை சார்ந்த ஒட்டமானியர்கள் படையெடுப்பை மேற்கொண்டார்கள். பின்னாட்களில் ஒட்டமானியர்கள் தங்களை கலீஃபாக்களாக அங்கீகரித்து கொண்டனர். முகமது நபிகளின் வாரிசுகள் பாக்தாத் நகரில் கலீஃபாட்டுகளாக இருந்த சூழலில் அது எகிப்துக்கு மாறி எகிப்திலிருந்து துருக்கி பகுதிக்கு மாறிவிட்டது. துருக்கிய ஒட்டமானியர்கள் கலீஃபாக்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த துருக்கி பகுதியில் இருந்த கலீஃபேட் அவமானப்படுத்தப்பட்டதை கண்டித்து தான் 1919 இந்தியாவில் அலி சகோதரர்கள் கிலாபத் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள் என்பது வரலாறு. கிலாபத் இயக்கம் என்பது கலீஃபாக்களை அவமானப்படுத்திவிட்டது. பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அவமானப்படுத்திவிட்டது என்று அதனை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக கிலாபத் இயக்கம் செயல்பட்டது. பின்னாட்களில் 1920 துருக்கியில் ஒட்டமானியர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பின்னாட்களில் முஸ்தபா கமல் அத்துர்துர்க் என்ற ஒருத்தர் கலீஃபா முறையை ஒழித்து பின்னாட்களில் அரசுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு முறையை உருவாக்கினார் முஸ்தபா கமல். இதெல்லாம் கலீஃபேட் பற்றின ஒரு அடிப்படையான விஷயங்கள். இதற்கு அடுத்தது அரேபியர் வருகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் என்ற 2 பிரிவினர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்கள். ஆரியர்கள் சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து மத்திய ஆசியாவில் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆரியர்களுக்கு பிறகு ரஜபுத்திரர்கள் 2ஆம் நூற்றாண்டில் இவர்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு ஹூனர்கள் குப்தர்கள் காலத்தில் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஹூனர்களுக்கு அடுத்தது அரேபியர்கள் வந்தாங்க. அரேபியருக்கு அடுத்தது துருக்கியர்கள் வந்தார்கள். துருக்கியர்கள் ஒரு பிரிவினர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தார்கள். ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ளார வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்தியாவுக்குள்ளார படையெடுத்தோ அல்லது புலம்பெயர்ந்தோ பல்வேறு மக்கள் தொடர்ச்சியாக வரலாறு முழுக்க வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில் முதல்ல இந்தியாவின் மீது படையெடுப்புகளை மேற்கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் அரேபியர்களில் முகமது பின் காசிம் என்ற 17 வயது ஒரு இளைஞன் சிந்துவின் மீது படையெடுக்கிறார். இந்த முகமது பின் காசிப் என்பவர் யார் என்று கேட்டால் அல் ஹஜாஜ் பின் யூசப்
என்ற சிந்துவின் ஆட்சியாளராக இருப்பார். அவர் 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 தலைமையை ஏற்றுக்கொண்ட முகமது பின் காசிம் வந்து தஹீர் என்று அழைக்கப்படக்கூடிய சிந்துவின் ஆட்சியாளர் மீது படையெடுப்பை நிகழ்த்தினார். இப்போ அல் ஹஜாஜ் என்பவர் தான் தஹீர் மீது தாக்குதல் நடத்த சொல்கிறார். அல் ஹஜாஜ் வந்து ஈராக் பகுதியில் இருக்கிறாரு. தஹீர் என்பவர் சிந்து பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அல் ஹஜாஜ் வந்து முகமது பின் காசிம் என்ற ஒரு இளைஞன் கையில் 6000 பேர் கொண்ட குதிரை படைகளை அனுப்பி தஹீரை தோற்கடித்து வருமாறு அனுப்புகிறாரு. காசிம் வந்து தஹீரை வந்து தோற்கடிச்சிடுறாரு. தஹீரை வந்து காட்டி கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் அவருடைய பிரைம் மினிஸ்டர் வசீர் என்ப ஒருத்தர் தான். தஹீர்னு சொல்லுவாங்க, தஹர்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் ரெண்டுமே தான். தஹர் வந்து பிராமணாபாத் என்ற பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டாந்தார். பிராமணாபாத் இது சிலபஸில் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து தரையின் போர்லாம் நமக்கு வந்து சிலபஸில் ஒரு சில டைம் வந்து கேள்விகளாக வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் தஹரோட மனைவி அல்லது தஹீருடைய மனைவி ராணிபாய் அவர்கள் ஜவஹார் என்ற முறையில் உயிரிழந்தார். இந்த ஜவஹார் என்பது எதிரி நாட்டு இராணுவம் வந்து சொந்த நாட்டு இராணுவத்தை வந்து தோற்கடிச்சிச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நெருப்பு குழியில் இறங்கிடக்கூடிய முறைக்கு பேர் ஜவஹார் என்று அழைக்கப்படும். அப்போ காசிம் வந்து தங்க நகரமான முல்தானையும் பிராமணாபாத்தையும் கைப்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு 712 இது வந்து நடக்குது. இதன் விளைவாக இந்தோ அரேபிய எண்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போகுது. அரபு நாட்டிற்கு 0 முதல் 9 என்ற நம்பர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரேபியர்கள் மற்றும் ஈரானியர்கள் இந்தியாவில் வாழ்ந்த மக்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள். அவங்க சிந்தூஸ் என்று அழைப்பதற்கு பதிலாக ஹிந்துஸ் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அவங்க மொழியில் எஸ் கிடையாது, ஹச் தான் இருக்குது. ஸோ அப்போ ஹிந்து என்ற பெயர்களை அழைச்சாங்க. அப்போ இந்திய பகுதியை ஹிந்துஸ்தான் என்றும் அழைத்தார்கள். ஹிந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு துருக்கியர் படையெடுப்பு. துருக்கியர் படையெடுப்பில் முகமது கஜினி என்பவர் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். அலாப்டிஜின் என்பவர் வந்து கஜினியை வந்து கைப்பற்றார் கிபி 963. அதுக்கப்புறம் சபுக்டிஜின் என்ற ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் பேர் மாமுத்து, இளைய மகன் பேர் இஸ்மாயில் என்று குறிப்பிடுறாங்க. இந்த மாமுத் தான் பின்னாட்களில் முகமது கஜினி என்று மாறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் குரசன் பகுதிக்கு ஆளுநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் முகமது கஜினி என்பவர் யாமினி உத்தௌலா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. முகமது கஜினி 32 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அதில் 17 முறை படையெடுப்புகளை மேற்கொண்டார் இந்தியாவின் மீது. இவருடைய பெரும்பான்மையான படையெடுப்புகள் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டது. கொள்ளையிடுவதை நோக்கமாக கொண்டது என்று நாம் பார்க்க முடிகிறது. பாலைவன பகுதிகளை ஆட்சி செய்து இருந்த மன்னர்கள் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிற நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளின் செல்வ வளங்களை கொள்ளையடித்து செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவே நம்ம குப்தர்களில் பார்த்துருந்தப்போ குப்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வரிகளை பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அதாவது தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து விஷ்ணுகோபன் வரை தோற்கடித்து அந்த பகுதிகளிலிருந்து கப்பம் பெறுதல், வரிகளை பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு முகமது கஜினி சாஹி வம்ச அரசரான ஆனந்தபாலரை தோற்கடித்து இந்தியாவில் தனது படையெடுப்பை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முகமது கஜினியின் படையெடுப்புகளில் முக்கியமானது சோமநாதர் ஆலய படையெடுப்பு 1025. சோமநாதர் ஆலய படையெடுப்பு குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சோமநாதர் ஆலயத்தின் மீது படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. 2 கோடி தினார் மதிப்புள்ள பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை 20 மில்லியன் தினார் என்றும் குறிப்பிடுவார்கள். இப்போ சோமநாதர் ஆலய படையெடுப்பு நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் செல்வ வளம் தான். முகமது கஜினி இன்டென்ஷனலாக செல்வ வளங்களை கொள்ளையடிப்பதை நோக்கமாக எங்கே செல்வ வளம் இருந்தாலும் அதை வந்து கொள்ளையடிப்பதை நோக்கமாக வச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமில்லா தாப்பர் என்ற வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க, சோமநாதர் ஆலய படையெடுப்பு குறித்த தகவல்கள் 13ஆம் நூற்றாண்டு அரபு பதிவுகளில் தான் காணப்படுது. அதோடைய சமகால சமண மத சான்றுகளில்
உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறாங்க. அரபு பதிவிலிருந்து தான் நம்ம சோமநாதர் ஆலய படையெடுப்பை தெரிஞ்சுக்க முடியும். சமகாலத்தில் வாழ்ந்த சமண மத சான்றுகளிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முகமது கஜினியோட அடுத்த படையெடுப்பு என்பது ஈரானிய நகரமான ரே என்ற நகரத்தின் மீது படையெடுப்பை மேற்கொள்கிறார் 1029. அங்கே நகைகள், நாணயங்கள், தங்க வெள்ளி பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதோட அமௌண்ட் போட்டிருக்காங்க, இதை நம்ம படிக்க தேவையில்லை. 5 லட்சம் தினார், 2,60,000 இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. கஜினி காலத்தில் இருந்த அறிஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அதில் அல்பெருனி ரொம்ப முக்கியமானவர். நமக்கு சிலபஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அல்பெருனி. அல்பெருனி அல்லது அல்பெருனி என்று குறிப்பிடுவார்கள். அல்பெருனி ஒரு மேத்தமெட்டிஷியன். பேசிக்கலி இவர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த அல்பெருனி அவர்கள் முகமது கஜினியின் அவைக்கள புலவராக, அவைக்கள அறிஞராக இருந்தார். கணிதவியல், தத்துவம், வானியல், வல்லுனர், வரலாறு இதை எல்லாமே இவர் கற்றவராக இருந்தார். குறிப்பாக அல்பெருனி இந்தியா சமஸ்கிருதத்தை பயில்கிறார். சமஸ்கிருதத்தை பயின்று கொண்ட அல்பெருனி கிதாப் உல் ஹிந்த் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகம் மிகப்பெரிய புகழ்பெற்ற புத்தகமாக மாறுகிறது. காரணம் என்னவென்றால் இந்தியாவை பற்றி எழுதப்பட்ட முதல் புத்தகமாக இது இருக்கிறது. இந்திய நிலப்பரப்பு எப்படி இருக்கும், இந்திய மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குங்கிறது அல்பெருனியோடைய இந்த கிதாப் உல் ஹிந்த் புத்தகத்திலிருந்து இது வெளிப்பட்டது. ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டயம் நூலை பாரசீகத்திற்கு, சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்திற்கு மொழிபெயர்த்தார். கிரேக்க அறிஞர் யூக்ளிட்டோட படைப்புகளை சமஸ்கிருதத்திலிருந்து, யூக்ளிட்டோட கிரேக்க மொழியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் என்று அல்பெருனி புகழப்படுகிறார் என்பதும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் தனா என்ற ஒரு அறிஞர் பாக்தாத்தில் பணிபுரிந்த ஒரு இந்திய மருத்துவர். இவரை இங்கேருந்து கூட்டு போனவர் முகமது கஜினி தான். மனாகா என்ற மருத்துவரையும் இந்தியாவுக்கு கூட்டு போனார். ஃபிர்தௌசி என்ற பாரசீக கவிஞர் பின்னற்கள்லையும் இவர் காலத்தை சார்ந்தவர், இவர் காலத்தில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஃபிர்தௌசி எழுதிய நூல் ஷா நாமா என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உத்பி என்பவர் கிதாஃபுல் யாமினி என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். யாமினி என்று யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டால் முகமது கஜினியை குறிப்பிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கடுத்து முகமது கோரி குறித்து பார்க்கலாம். முகமது கோரியோட முழு பெயர் மொய்சுதீன் முகமது கோர் அல்லது கோரி என்று குறிப்பிடுவார்கள். மொய்சுதீன் முகமது கோரி என்பவர் குறிப்பாக கோரி பகுதியிலிருந்து, ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு படையெடுப்பை மேற்கொள்ள வந்தவர். அப்பொழுது அஜ்மீரின் அரசராக, ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்த அஜ்மீரின் அரசராக இருந்தவர் பிருத்திவிராஜ் சௌஹான். கன்னோசியின் அரசராக இருந்தவர் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரனின் மகள் சம்யுக்தா. குத்புதீன் ஐபக் என்பவர் கோரியின் அடிமை. இவங்க தான் கேரக்டர்ஸ். முகமது கோரி, பிருத்திவிராஜ் சௌஹான், ஜெயச்சந்திரன், சம்யுக்தா மற்றும் குத்புதீன் ஐபக். என்ன நிகழ்துன்னு பார்க்கலாம். முதல் தரையின் போர் என்று ஒரு தரையின் போர் நடக்குது 1191. இதில் கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் இடையே போர் இருக்கும் பொழுது பிருத்திவிராஜ் கோரியை தோற்கடிக்கிறார். இப்போ வெற்றியாளர் யாருன்னு கேட்டால் பிருத்திவிராஜ் வெற்றி பெறுகிறார். பிருத்திவிராஜ் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் தனது படைகளை கொடுத்து பிருத்திவிராஜுக்கு உதவி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் தரையின் போர் 1192 நடைபெறுகிறது. இப்போ பிருத்திவிராஜை கோரி கொன்று விடுகிறார். கோரி தான் வெற்றி பெறுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவதுல கோரி வெற்றி பெறுகிறார். காரணம் என்னன்னு கேட்டால் ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதற்கு பிருத்திவிராஜ் சம்யுக்தா இடையிலான, அதாவது பிருத்திவிராஜ் சம்யுக்தாவை விரும்புகிறாரு, சம்யுக்தாவை கடத்திட்டு போயிடுறாரு ஜெயச்சந்திரன் மகளை. ஸோ அதனால் கோபம் கொண்ட ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜுக்கு கொடுத்த ஆதரவை கேன்சல் பண்ணுறாரு. அதனால் இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் தோல்வி அடைகிறார். அப்போ முதல் தரையின் போரில் பிருத்திவிராஜ் வெற்றி, இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் தோல்வி அடைந்து அவரை கோரி கொன்று விடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் சந்தேரி போர், சந்த்வார் போர் என்று சொல்லுவார்கள். சந்தேரி போர் 1194 கோரி ஜெயச்சந்திரரை தோற்கடிக்கிறார். அது மட்டுமல்லாமல் கோரி கடவுள் லக்ஷ்மியின் உருவம் பொறித்த தங்க நாணயங்களையும் வெளியிட்டார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு பிறகு கோரி டெல்லி பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் தான் குத்புதீன் ஐபக்.
டெல்லி பகுதிக்கு இன்சார்ஜ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ரஜபுத்திரர்கள். ரஜபுத்திரர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஜபுத்திரர்களில் 2 பிரிவு இருக்காங்க. கூர்ஜார் பிரதிகாரா, ராஷ்டிரகூடா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவுகள் இருக்கிறாங்க. பெருசாக இந்த பகுதியிலிருந்து கேள்வி வந்ததில்லை, ஆனால் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கூர்ஜாரா பிரதிகாரா ராஷ்டிரகூடர்கள் பின்னாட்களில் இன்னும் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுறாங்க. டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு தோமர்கள் டெல்லி பகுதியிலும், சௌஹான்கள் ராஜஸ்தான் பகுதியிலும், சந்தேலர்கள் பண்டேல்கண்ட் பகுதியிலும், சோலாங்கி குஜராத் பகுதியிலும், பராமர்கள் மால்வா பகுதியிலும், காகத்வாலா கன்னூசி பகுதியிலும் ஆட்சி புரிந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரஜபுத்திரர்கள் 2ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவிற்குள் வருகிறார்கள். இவர்கள் சின்ன சின்ன அரசாங்கங்களை ஏற்படுத்தி அதை மன்னராட்சி பகுதிகளாக மாற்றினார்கள். தோமர், சௌஹான், சந்தேலர், சோலங்கி, பராமரர்கள், காகத்வாலா என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் எல்லாமே குறுநில மன்னர்கள். கலெக்டிவாக இவர்களை ரஜபுத்திரர்கள் என்று அழைப்பார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இதை தனியாக வச்சுக்கோங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். கஜுராஹோ கோவில் கட்டுமானம் என்பது சந்தேலர்களால் செய்யப்பட்டது. கஜுராஹோ கோவில்களை கட்டியவர்கள் வந்து சந்தேலர்கள். இந்த கஜுராஹோ கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கஜுராஹோ கோவில்களை கட்டியவர்கள் யார் என்று கேட்டிருக்காங்க. சந்தேலர்கள் தான் கட்டினாங்க. கஜுராஹோ கோவில்களில் மொத்தம் 3 கோவில் இருக்குது. லக்ஷ்மண சுவாமி கோவில், விஸ்வநாதர் கோவில், காந்தரிய மகாதேவர் கோவில் என்ற 3 கோவில்கள் இருக்கிறது. இது யுனெஸ்கோ தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1986 என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கடுத்து அஜந்தா வெரி ஃபேமஸ், நமக்கு தெரியும். இந்தியாவிலேயே முதலாக யுனெஸ்கோ தலமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று. அஜந்தா 1983 யுனெஸ்கோ தலமாக அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியர்களுக்கான சான்றுகள் பார்க்கலாம். இதில் தபகத், துசுக், தாரிக், கிதாப் என்ற வார்த்தைகள் இடம்பெறுகிறது. தபகத் அப்படின்னா அரபு மொழி சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு என்று பெயர். துசுக் என்றால் பாரசீக மொழி சொல், சுயசரிதை என்று பொருள். தாரிக் என்றால் அரபு மொழி சொல், வரலாறு என்று பொருள். கிதாப் என்றால் அரபு மொழி சொல், புத்தகம் என்று பொருள். அப்போ தபகத், துசுக், தாரிக், கிதாப் இதில் பாரசீக மொழி சொல் ஒன்று தான். மீது எல்லாமே அரபு மொழி சொல் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமுறைகள், நூற்றாண்டு அப்படின்னா தபகத். சுயசரிதை என்றால் துசுக். தாரிக் என்றால் வரலாறு. கிதாப் என்றால் புத்தகம் என்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இதற்கு அடுத்தது வரலாற்று ரீதியிலான புத்தகங்களை வந்து பார்க்கலாம். இதை வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொறுத்துக வடிவில் கேட்டிருக்காங்க. அல்பெரினி வந்து தாரிக் அல் ஹிந்த் என்ற புத்தகத்தை வந்து எழுதினார். இது அரபு மொழியில் இருக்குது. பாரசீக இந்திய தத்துவம் மற்றும் மதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகமாக இது அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவர் வந்து தபகத்தி நசிரி என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுகிறாங்க. மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவர் தபகத் நசிரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அது அரபு மொழியில் உலக இஸ்லாமிய வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஜியாவுதீன் பரணி வந்து தாரிக் ஃபெரோஷாகி என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. ஃபெரோஷா துக்ளக் வரை டெல்லி சுல்தானிய வரலாறு இதில் இடம்பெறும். பாரணி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆத்தர். இவர் எழுதிய புத்தகங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாரிக் ஃபெரோஷாகி. நெக்ஸ்ட்டு அமீர் குஸ்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 புத்தகங்கள் எழுதுகிறார். இதில் ஃபுது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இருக்குது. ஃபுதுனாலும் வரலாறு தான். மிஃப்தா உல் ஃபுது என்பது ஜலாலுதீனுடைய வரலாறு. ஜலாலுதீன் கில்ஜியின் வரலாறு எழுதியவர் அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் கசைன் உல் ஃபுது என்பது அலாவுதீன் கில்ஜியின் வரலாறு. கசைன் உல் ஃபுது என்பது அலாவுதீன் கில்ஜியின் வரலாறு. துக்ளக் நாமா என்பது துக்ளக் வம்சத்தின் வரலாறு என்று பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ கில்ஜி வம்சத்தை பற்றியும் எழுதியிருக்காரு, அவர் துக்ளக் வம்சத்தை பற்றியும் எழுதியிருக்காரு என்று நாம் பார்க்க முடிகிறது. மிஃப்தா உல் ஃபுது, கசைன் உல் ஃபுது, துக்ளக் நாமா ஆகிய 3 புத்தகங்களையும் அமீர் குஸ்ரு எழுதியிருந்தார். நெக்ஸ்ட் சம்சி சிராஜ் அஃபீஃப் வந்து தாரிக் ஃபெரோஷாகி என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. இது ஒரு கண்டினியூஷன். பாரணி எழுதிய தாரிக் ஃபெரோஷாகியோடைய ரிமைனிங் கண்டினியூஷனை வந்து சம்சி சிராஜ் அஃபீஃப் வந்து எழுதுகிறாரு. குலாம் யாஹ்யா பின் அகமது ஸ்ரிந்தி என்பவர் வந்து தாரிக் முபாரக் ஷாஹி என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுகிறாரு. இது சையது வம்ச ஆட்சியாளரான முபாரக் ஷா பற்றிய வரலாறாக இது வந்து அறியப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு
ஃபெரிஸ்டா த ஹிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா, அதாவது தாரிக்கி ஃபெரிஸ்டா என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. தாரிக்கி ஃபெரிஸ்டா என்பதற்கு மீனிங் வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஆட்சி, இஸ்லாமியர் ஆட்சி என்ற ஒரு மீனிங்கில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அதுக்கு அடுத்தது சுனில்குமார் எழுதிய த எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் என்ற புத்தகமும் ஒரு சோர்ஸாக தான் இருக்குது. இதில் சுனில்குமார் அவர்கள் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் புத்தகத்தில் சொல்லக்கூடியது பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தான்கள் பற்றி மிகைப்படுத்தி கூறுகிறது என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த பெர்ஷியன் கிரானிக்கல்ஸ் வந்து டெல்லி சுல்தானேட்ஸை வந்து ஹைபர்போலிக் டேர்ம்ஸில் வந்து சொல்லுது என்று சுனில்குமார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஹென்ரி எலியட் பார்த்திங்க அப்படின்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. ஹென்ரி எலியட் எழுதிய இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா புத்தகத்தில் தான் முகமது கஜினியின் 17 படையெடுப்புகள் குறித்த விஷயங்கள், விவரங்கள் இடம்பெறுகிறது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக டெல்லி சுல்தானியத்தோடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டெல்லி சுல்தானியத்தில் மொத்தம் 5 வம்சங்கள் இருக்கிறது. இந்த 5 வம்சங்கள் 320 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. 320 ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சி காலம். அது மட்டுமல்லாமல் 34 அரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 5 வம்சங்கள் இருக்கிறது. அப்போ டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டோமா 1206 கிபி 1206 1526 வரைக்கும் 320 இயர்ஸ் 320 ஆண்டுகள் வந்து டெல்லி சுல்தானிய ஆட்சியை வந்து நிலவி வந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அதில் முதலாக வந்தது வந்து மாம்லுக் வம்சம், அடிமை வம்சம் என்று அழைக்கப்படும். அதுக்கடுத்தது கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் என்று 5 வம்சங்கள் இருக்குது. மாம்லுக் வம்சம் 1206 1290 வரை காணப்படக்கூடியது என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த நம்பர்ஸை பார்த்திங்கன்னா 06 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோடைய மிரர் நம்பர் பார்த்திங்கன்னா 90 வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். 1206 1290 வரைக்கும் மாம்லுக் வம்சம் இருந்துச்சு. அதுக்கடுத்து கில்ஜி வம்சம் 90 பதவியேற்ற இது வந்து 20 முடியுது, 1320 வந்து முடியுது. இதில் வந்து சைபர் என்பது காமனாகவே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் பார்த்திங்க அப்படின்னா 1320 ஆரம்பித்து 1414 துக்ளக் வம்சம் வந்து முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சையது வம்சம் ஆரம்பிக்குது 1414 ஆரம்பித்து 1451 என்ற ஒரு காலகட்டத்தில் முடியுது. 1451 ஸ்டார்ட் பண்ணி 1526 வந்து லோடி வம்சம் முடியுது. லோடி வம்சத்தின் கடைசி அரசராக இப்ராஹிம் லோடி இருக்கிறார். இப்ராஹிம் லோடி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்ராஹிம் லோடி அதாவது குத்புதீன் ஐபக்கில் ஆரம்பித்து இப்ராஹிம் லோடி வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து குத்புதீன் ஐபக் 1206 1210 வரைக்கும் ஆட்சி செய்கிறார். மாம்லுக் வம்சத்தை சார்ந்த முதல் ஆட்சியாளர். அதுக்கடுத்து இல்துமிஷ் 1210 1236 வரைக்கும். ரஷ்யா 1236 1240. பால்பன் வந்து 1266 1287 பகுதி வரைக்கும் ஆட்சி செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் இவர்களோட ஆட்சி காலமாக இருக்குது. நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். 5 வம்சங்கள், மாம்லுக் வம்சமாக இருக்கட்டும், கில்ஜி வம்சமாக இருக்கட்டும், துக்ளக்கு, சையது, லோடி வம்சங்களின் ஆட்சி காலங்களை மேட்ச் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலங்கள் குறித்தும் கேட்கலாம். இதில் லாங்கஸ்ட்டு ரூலர் யார், ஷார்ட்டஸ்ட் யார் அப்படின்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன் ஆகியவர் முக்கியமானவர்கள் மாம்லுக் வம்சத்தில்னு சொல்லுவாங்க. குத்புதீன் ஐபக் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்துமிஷ் வந்து 40 குழு என்பதை உருவாக்கினார். ஒரே ஒரு பெண் சுல்தான் என்று பார்த்திங்கன்னா ரஷ்யா மட்டும்தான். அதுக்கப்புறம் 40 குழுவை கலைத்தவர் யாருன்னு கேட்டால் பால்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சத்தில் 1290 1320 வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜி இருப்பார். 1290 1296 வரைக்கும் கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என்று இவர் அழைக்கப்பட்டார். இவருடைய மருமகன் காராவின் ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜி அடுத்த சுல்தானாக வருகிறார். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான் நிறைய படையெடுப்புகள் இருக்கும். எனினும் இந்த அங்காடி முறைகள் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி, மிகவும் புகழ் பெற்றவராக இருக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் முபாரக் ஷா கில்ஜி, இவர் பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு மன்னராக இருக்கிறார். துக்ளக் வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக் என்பவர் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். அவருடைய பீரியட் வந்து 1235 ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க.
1 2 3 4ன்னு சொல்லியிருக்காங்க. துக்ளக் வம்சம் 1320 1414 வரைக்கும். கியாசுதீன் துக்ளக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய மகன் ஜுனா கான். ஜுனா கானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தோல்வியில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் மிக முக்கியமானது தங்களது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியது. பிறகு தேவகிரியிலிருந்து மறுபடியும் டெல்லிக்கு மாற்றுவாங்க. தேவகிரிக்கு இன்னொரு பேர், இவர்கள் சூட்டிய பேர் தௌலதாபாத். ஸோ அப்போ தௌலதாபாத்திலிருந்து திரும்பவும் டெல்லிக்கு மாற்றுவாங்கிறது பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் என்பவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துக்ளக் அரசர். இவர் அதாவது நீர்ப்பாசன வரியை விதித்த முதல் சுல்தான் என்று அழைக்கப்படுகிறார் என்பது பார்க்க முடிகிறது. 1351 1388 காலகட்டத்திற்கு இடையில் காணப்படுகிறது இவரோட ஆட்சி. நெக்ஸ்ட்டு சையது வம்சம். சையது வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கிசிர்கான் என்பவர் தான் சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அப்புறம் முபாரக் ஷா, முகமது ஷா, ஆலம் ஷா போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வராங்க. அலாவுதீன் ஆலம் ஷா என்று அழைக்கப்பட்டவர் தான் தானாக முன்வந்து தனது அரசு பதவியை விட்டுவிட்டு இந்த தனது வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்ற அடிப்படையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக அறியப்படுகிறார். இதற்கு அடுத்ததாக லோடி வம்சம். லோடி வம்சத்தில் பலோல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி என்று குறிப்பிடுவார்கள். இப்ராஹிம் லோடி மோசமான நடவடிக்கையின் காரணமாக அவருடைய உறவினரான தௌலத் கான் லோடி பாபருக்கு ஒரு கடிதத்தை எழுதுவார். இந்த தௌலத் கான் லோடி எழுதிய கடிதத்தை பெற்றுக்கொண்ட பாபர் அவர்கள் முதலாம் பானிபட்டு போரில் இப்ராஹிம் லோடியை சந்திப்பார். இதில் பாபர் வெற்றி பெறுவார், இப்ராஹிம் லோடி தோல்வியடைவார். பாபர் முகலாயர் ஆட்சியை அமைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் முகலாயர்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து மாம்லுக் வம்சம் எப்படி இருக்குது, குத்புதீன் ஐபக் எப்படி இருக்காங்க, கிங்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மாம்லுக்குங்கிறது ஒரு அரபு மொழி சொல். மாம்லுக் என்ற ஒரு அரபு மொழி சொல்லுக்கு உடைமை அல்லது அடிமை என்று பெயர். இது ஒரு அரபு மொழி சொல். 1206 1290 வரைக்கும் மாம்லுக் ஆட்சி இருக்குது. அதில் முதல்ல வரவர் ஐபக் தான். குத்புதீன் ஐபக் 1206 1210 இடைப்பட்ட ஆண்டுகளில் ஆட்சி செய்கிறாரு. மாம்லுக் என்ற அரபு மொழி சொல்லிற்கு உடைமை என்று பொருள் என்று நாம் பார்க்கிறோம். பண்டகன் என்ற பாரசீக மொழி சொல்லிற்கு அடிமை என்று பொருள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ மாம்லுக் என்ற அரபு மொழி சொல்லிற்கு உடைமை அல்லது அடிமை என்று பொருள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பண்டகன் என்ற சிஸ்டமும் நம்ம பார்க்குறோம். பண்டகன் என்பது பாரசீக சொல், அதுக்கும் அடிமைன்னு தான் பேர். அப்போ ரெண்டு இருக்குது பாருங்கள். மாம்லுக்னா அரபு மொழி சொல், பண்டகன்னா பாரசீக மொழி சொல். ஓகே. ஐபக் ஜூன் 24 1206 பதவியேற்றுகிறார் குத்புதீன் ஐபக். இவருடைய தலைநகரமாக லாகூர் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஒரு சில புத்தகங்களில் பின்னர் டெல்லிக்கு மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஈவன் 7th புக்கெல்லாம் சொல்கிறாங்க. பட் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் ஜே தர்மராஜ் அவர்களுடைய புக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் சதீஷ் சந்திரா, பூனம் தலால் தஹியா இந்த மாதிரியான புத்தகங்களில் நீங்கள் கிருஷ்ணா ரெட்டி இந்த மாதிரியான புத்தகங்களில் பார்த்தீங்கன்னாலும் இவருடைய தலைநகரம் லாகூராக தான் இருந்துச்சு. ஐபக்கோட தலைநகரம் லாகூராக தான் இருந்துச்சு. பின்னாட்கள் இல்துமிஷ் தான் அதை டெல்லிக்கு மாற்றினார் என்ற கோட்பாடுகள் இருக்குது. இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் இருக்குது. இவருடைய படைத்தளபதி, அதாவது சமகாலத்தவர், கான்டெம்பரரின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாமே. ஸோ குத்புதீன் ஐபக்கோடைய படைத்தளபதி பேர் முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் தான் வங்காளம் மற்றும் பீகாரை கைப்பற்றுறாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை சிதைத்தவர் யாருன்னு கேட்டால் பக்தியார் கில்ஜி. இவருடைய ஆன்மீக குரு, ஐபக்கோடைய ஆன்மீக குரு குவாஜா குத்புதீன் பக்தியார் என்று இருக்குது. இந்த குத்புதீன் இதில் இருக்கக்கூடிய குத்புதீன் பெயரை தான் எடுத்துக்கிட்டு குத்புதீன் ஐபக் என்று தன்னுடைய பெயரை வைத்து கொண்டார் குத்புதீன் ஐபக். அது மட்டும் இல்லாமல் ஐபக் லாக் பக்ஷ் என்றும் அழைக்கப்பட்டார். லாக் பக்ஷ் என்றால் லட்சங்களில் தானம் வழங்குபவர் என்று பெயர். லட்சங்களில் தானம் வழங்குபவர், லட்சங்களில் தானம் வழங்குபவர் என்று பெயர். 1210 லாகூரில் சௌஹான் என்ற குதிரை விளையாட்டின் போது இறந்தார் என்று பார்க்க முடிகிறது. ஐபக்குடைய காலகட்டம். இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை நிறுவியவர். அடிமை வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக் என்று நமக்கு குறிப்பிடுறோம்.
நம்ம ஒரு லிஸ்ட்டு எழுதியிருந்தோம்ல என்னென்ன கிங்ஷிப்பு, அதில் ஃபஸ்ட்டு எந்த அரசர் வராரோ அவர் தான் அந்த வம்சத்தை நிறுவியவர். ஸோ அதனால் நீங்கள் அதை தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலாக படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடிமை வம்சத்தை நிறுவியவர் 1206. இவருடைய ஆன்மீக குரு வந்து ख्वाजा குத்புதீன் பக்தியார் என்பது. இவர் வந்து லாக் பக்ஷ் என்று அழைக்கப்படுகிறார். குதிரை விளையாட்டின் போது போலோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க, போலோ அல்லது சௌஹான் எப்படி வேணால் சொல்லலாம். போலோ அல்லது சௌஹான் என்று அழைக்கப்படக்கூடிய குதிரை விளையாட்டின் போது 1210ஆம் ஆண்டு இறந்தார் என்று குறிப்பிட்றாங்க. ஸோ அதை ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து குதுப்பினார் குறித்து பார்க்கலாம். குதுப்பினார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்மீக குருவின் நினைவிடம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆன்மீக குருவின் நினைவிடமாக அவர் கன்சிடர் பண்ணுறாரு. அவருடைய பெயரில் தான் கட்டப்படுது. குத்புதீன் ஐபக் பக்தியார், ख्वाजा பக்தியார் கில்ஜியோடைய பேரில் தான் வந்து கட்டப்படுது. மன்னிச்சுக்கோங்க, அவர் பேர் வந்து ख्वाजा குத்புதீன் பக்தியார் பேரில் தான் வந்து இது வந்து கட்டப்படுது. குதுப் என்றால் வெற்றி, மினார் என்றால் கோபுரம். அப்போ வெற்றி கோபுரம் என்று தான் பேர். குதுப்பினாரை கட்ட துவங்கியவர் வந்து குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துமிஷ், மறுசீரமைத்தவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக். தொடக்க கால உயரமாக 72.5 மீட்டர் இருந்த சூழலில் பின்னாட்களில் உயரம் அதிகரிக்கப்பட்டு 74 மீட்டராக உயர்த்தப்பட்டது. 4 அடுக்கு இருந்த பில்டிங் வந்து அடுத்ததாக 5 அடுக்காக மாறுச்சு. 5 அடுக்குகள் கொண்ட ஒரு பில்டிங்கு, 379 படிக்கட்டுகள் இதில் காணப்படுகிறது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீட்டில் மெஷர்மெண்ட்டில் 232 அடியாக இருந்து பின்னாட்களில் 243 அடியாக உயர்த்தப்பட்டது என்று சொல்லப்படுது. இதற்கு யுனெஸ்கோ அந்தஸ்து 1993 வழங்கப்பட்டது. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் வந்து 1993 வந்துச்சு. குதுப்பினாரை கட்ட துவங்கியவர் குத்புதீன் ஐபக்கு, கட்டி முடித்தவர் இல்துமிஷ், மறுசீரமைத்தவர் என்று பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே இந்த குதுப்பினாரில் வழிபாடுகள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழிபாட்டு இடங்கள் சிறப்பு நடைமுறை சட்டம் 1991 வந்த பிறகு இந்த சட்டங்கள் ஒரு சில, அந்த சட்டத்தோட நோக்கம் என்ன, வழிபாட்டு இடங்கள் சிறப்பு நடைமுறை சட்டம் 1991 நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது, அந்த தலம் ஆகஸ்ட் 15, 1947 எந்த வழிபாட்டு தலமாக இருக்குதோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணணுன்னு. எடுத்துக்காட்டு, அது சமண மதத்தை பின்பற்றக்கூடிய வழிபாட்டு தலம்னா சமண மதத்தை தான் பின்பற்றணும், பௌத்தம்னா பௌத்தம், இஸ்லாம்னா இஸ்லாம், இந்துனா இந்து. அந்த வழிபாட்டு தலங்கள் அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். வரலாற்று ரீதியாக ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை சரி செய்கிறங்கிற பேரில் எந்த ஒரு மக்களுக்கு அமைதியின்மை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐபக், குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள்னு பார்த்தீங்கன்னா ஹசன் நிசாமி என்பவரை இந்த ஆதரித்தார். அவர் வந்து தாஜ் உல் மசீர் என்ற புத்தகத்தை எழுதினார். தாஜ் உல் மசீர் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஹசன் நிசாமி. அப்புறம் பாகுல்தீன் ஃபக்கீர் முதீர், இதெல்லாம் வந்து ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குத்புதீன் ஐபக் வந்து கட்டிய கட்டிடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குவ்வத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி டெல்லியில் இருக்குது. இந்தியாவில் மிக பழமையான மசூதியாக இது வந்து அறியப்படுகிறது, குவ்வத்துல் இஸ்லாம் என்ற ஒரு மசூதி. நெக்ஸ்ட் வந்து அத்காய் தின்கா ஜோன்பரா என்பது அஜ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு மசூதி என்று நாம் சொல்லலாம். அத்காய் தின்கா ஜோன்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மற்றொரு மசூதி வந்து காணப்படுகிறது என்று சொல்லலாம். ஹசன் நிசாமி வந்து ஐபக்கை பற்றி சொல்லும்போது, தானே மக்களுக்கு நியாயம் வழங்கியும் தீர்ப்புகள் கூறியும் நாட்டில் சமாதானத்தையும் செழிப்பையும் உருவாக்கினார் ஐபக் என்று. இந்த மதிப்புரை எல்லாமே குத்புதீன் ஐபக்கை பற்றியதான். நெக்ஸ்ட் அபுல் ஃபாசல் வந்து குத்புதீன் சிறந்தவற்றை சாதித்தார், எக்ஸலண்டான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நிறுவினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மின்ஹெச் சிராஜ் பின்னாட்கள் அவர் எழுதும்போது ஐபக் தாராளத்தன்மையுடைய உள்ளம் படைத்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹெச் சிராஜ் வந்து சொல்லியிருந்தார் என்று பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ் வந்து 1210 1236 ஆகிய காலகட்டங்களில் வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சுமார் ஒரு 26 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்தவர். இல்துமிஷோட இயற்பெயர் வந்து சம்சுதீன் இல்துமிஷ் என்று அழைக்கப்படுகிறது. இல்துமிஷோட இயற்பெயர் வந்து சம்சுதீன் இல்துமிஷ். இவர் இல்பாரி வம்சத்தை சார்ந்தவர் என்று அறியப்படுகிறார். இவர் இல்பாரி வம்சத்தை சார்ந்தவர், அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இது வந்து ஐபக்குக்கும் கூட சொல்லுவாங்க, அடிமையின் அடிமைன்னு ஐபக்கையும் சொல்லுவாங்க. பட் இவரை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஐபக் ஒரு அடிமை, ஐபக்குக்கு இவர் அடிமையாக விற்கப்பட்டதனால் அடிமையின் அடிமை என்று இல்துமிஷ் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் ஐபக்கின் மருமகன், அதாவது
குத்புதீன் ஐபக்கின் மருமகன் யாருன்னு கேட்டால் இல்துமிஷ். இல்துமிஷ் எந்த வம்சத்தை சார்ந்தவர்னு கேட்டால் இல்பாரி வம்சத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இல்பாரி பழங்குடியின வம்சத்தை சார்ந்தவர். பின்னாட்கள் இவரும் அடிமை வம்ச அரசராக தான் இருக்கிறாரு. இவர் தான் தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றியதாக சில புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் புத்தகங்களில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஐபக் இறந்த பின்னர் ஆரம்ஷாவை கொன்று ஆட்சி அமைத்தார். 1210 என்று நாம் குறிப்பிடுவோம். ஐபக் இறந்த பிறகு ஆரம்ஷாவை கொன்று ஆட்சி அமைத்தார் என்று சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆரம்ஷா தப்பி சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள்லையும் குறிப்பிடக்கூடியவர்களையும் இருக்குது. இப்போ இந்த வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாற்று ஆசிரியர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் யால்டஸ் என்பவரை எதிர்க்கிறார் 1215. இவர் வந்து அடுத்த வாரிசு என்று சொன்னதுனால அவர் வந்து கொல்றாரு. நெக்ஸ்ட்டு நாசிருதீன் கூபாஷா என்பவரை வந்து லாகூர் முல்தான் பகுதியில் தாக்கி அந்த பகுதியை கைப்பற்றாரு. கில்ஜி மாலிக் என்று அழைக்கப்படக்கூடிய அலிவர்தன் அந்த வங்காள ஆளுநரை டிஃபீட் பண்ணி இந்த பகுதியிலையும் கைப்பற்றுகிறார். குறிப்பாக மங்கோலியர் படையெடுப்பை வந்து தவிர்ப்பதற்கு நிறைய முயற்சிகளை வந்து இல்துமிஷ் வந்து மேற்கொள்கிறார். அந்த வகையில் குவாரிஸ்மி ஷா ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், குவாரிஸ்மி ஜலாலுதீன் என்பவர் 1220களில் இல்துமிஷ் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வருவார். அவருக்கு ஷெல்டர் அடைக்கலம் கொடுக்க மறுப்பார். இதன் மூலமாக ராஜதந்திரமாக மங்கோலியர் படையெடுப்பை வந்து தவிர்த்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக நம்ம குறிப்பாக இல்துமிஷ் குறித்து பார்க்குறோம். இல்துமிஷ் அடுத்து என்ன, இந்த அரசியல் எதிரிகள் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிவிட்டு கலீஃபா அப்பாசித் என்ற ஒரு இஸ்லாமிய மதகுருவுடன் ஆட்சி செய்ய அனுமதி கடிதம் பெறுகிறார். அப்போ முறையான அனுமதி இப்போ தான் பெறுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெயரளவில் ஒரு அரசாங்கத்தை தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ முறைப்படுத்தப்பட்டு கலீஃபாக்களின் அனுமதி கடிதம் பெற்று இவர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்தோடனே தர்கனி ஜாகல்கனி என்ற ஒரு 40 குழுவை வந்து உருவாக்குறார். தர்கன் ஜாகல்கனி, ஷார்ட்டாக ஜாகல்கனின்னு கூட சொல்லுவாங்க. காப்ஸா பார்ட்டி என்று சொல்லுவாங்க. 40 குழு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இக்தா என்ற நிலமானிய முறையை அறிமுகம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இக்தா லேண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அப்போ ஜாகல்கனி, இக்தா ஆகிய நிலமானிய முறையை வந்து அறிமுகம் செய்தவர் என்று அறியப்படுகிறார் இல்துமிஷ். பண்டகன் என்ற அடிமை முறையை இவரும் பின்பற்றினார். அப்போ ரிஃபார்மேஷன் பாருங்கள், ஜாகல்கனி, இக்தா, பண்டகன் ஆகிய முறைகளை வந்து இவர் வந்து பின்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் அரேபிய நாணய முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்த முதல் சுல்தான் இல்துமிஷ் தான். இவர் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயம் டங்கா என்று அழைக்கப்பட்டது. சில்வர் டங்கா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சில்வர் டங்கா எக்கனாமிக்ஸ் புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்க. காப்பர் ஜிட்டால், சில்வர்னா டங்கா, காப்பர்னா ஜிட்டால். இப்போ வெள்ளி நாணயம் என்று சொல்வார்கள். இந்த டங்காவோட வெயிட் வந்து 175 கிரைன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜிட்டால் பார்த்திங்க அப்படின்னா 48 ஜிட்டால் வந்து ஒரு டங்காவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜிட்டாலோட வெயிட் வந்து 3.6 வெள்ளி குன்றின் மணி அப்படின்னும் அளவுகள் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ படிக்க தேவையில்லை. டங்கா ஜிடால் காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படிங்கிறது படிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ருப்பியா காயின் வந்து படிப்போம். ருப்பியா காயின் வந்து முகலாயர்களில் நம்ம படிப்போம். ஷேர்ஷா என்ற ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆட்சியாளர், அவர் காலத்தில் தான் வந்து ரூபியா காயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்துமிஷ் தனது நாணயங்களில் கலீஃபாக்களின் பெயர்களை வந்து அச்சிட்டார் என்பதும், இல்துமிஷ் வந்து சுல்தான்கர்க் என்ற இடத்தில் தனது நினைவிடத்தை அமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்துமிஷுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டாம்ப், த ஃபாதர் ஆஃப் டாம்ப் பில்டிங் என்று சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் டாம், கல்லறை கட்டிடக்கலையின் தந்தை, நினைவிட கட்டிடக்கலையின் தந்தை என்று அழைக்கப்பட்டால் அது வந்து இல்துமிஷ் தான். அதுக்கப்புறம் இல்துமிஷ் வந்து இறந்து விடுகிறார். இல்துமிஷ் 1236 இறந்து விடுகிறார். இல்துமிஷுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் ருக்குதீன் ஃபெரோஷ். ருக்குதீன் ஃபெரோஷுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் சுல்தானா ரஷ்யா. சுல்தானா ரஷ்யாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் மொய்சுதீன் ஃபாரம் ஷா என்று சொல்லக்கூடிய இவர்.
அப்போ மொய்சுதீன் பாரம்ஷா, சுல்தானா ரஷ்யா, ருக்குதீன் ஃபெரோஸ் என்பதை ஆர்டராக நம்ம எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல இல்துமிஷ் எழுதிட்டோம்னா இல்துமிஷ்க்கு அடுத்து ருக்குதீன் ஃபெரோஸ்க்கு அடுத்தது சுல்தானா ரஷ்யா, அதுக்கு அடுத்து மொய்சுதீன் பாரம்ஷா. நெக்ஸ்ட் சுல்தானா ரஷ்யா குறித்து பார்க்கலாம், அல்லது ரஷ்யா சுல்தானா எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். டெல்லி சுல்தானத்தின் ஒரே பெண் அரசியாக இவர் இருக்காங்க. 3.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 4 ஆண்டுகள்னு கூட சொல்லிக்கலாம். 3.5 ஆண்டுகளுடைய ஆட்சி. துருக்கி பிரபுக்கள் ரஷ்யாவை எதிர்த்தனர். பெண்கள் எப்படி ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை எதிர்த்த சூழ்நிலை. ரஷ்யாவுக்கு ஆதரவாளராக ஒருத்தர் வராரு. அவர் தான் ஜலாலுதீன் யாகுத். ஜலாலுதீன் யாகுத் என்பவர் ஒரு எத்தியோப்பிய அடிமை. ஒரு எத்தியோப்பிய அடிமையான ஜலாலுதீன் யாகுத்துக்கு ஒரு உயர் பதவி வழங்கப்படுகிறது. அது அமீர் இ அக்கூர் என்ற ஒரு பதவி ஜலாலுதீன் யாகுத்துக்கு வழங்கப்படுகிறது. ரஷ்யாவின் பாதுகாவலராக அவர் விளங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னாட்களில் அல்தூனியா என்ற பஞ்சாபுடைய ஆளுநர் கலகத்தில் ஈடுபடுகிறார். ரஷ்யாவை எதிர்த்து தெற்கு பஞ்சாபின் ஆளுநராக இருந்த அல்தூனியா கலகத்தில் ஈடுபட்டார். இதனை ஒடுக்குவதற்காக ரஷ்யா போகிறாங்க. அல்தூனியாவை சப்ரஸ் பண்ணுறதுக்காக ரஷ்யா போகிறாங்க. துரதிருஷ்டவசமாக ரஷ்யா தோத்துடுறாங்க. அல்தூனியா ஜெயிச்சிடுறாரு. அப்போ ரஷ்யாவை அல்தூனியா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ நடுவில் யாகுத்தை கொண்டுடுறாங்க. யாகுத் போரில் மரணம் அடைகிறார் என்று பழைய புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் 13, 1240 அப்போது ரஷ்யா மற்றும் அல்தூனியா ஆகியோர்கள் தோற்கடிக்கப்பட்டு அடுத்த நாள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடுறாங்க. ரஷ்யா மற்றும் அல்தூனியா கொலை செய்யப்பட்ட இடம் கைத்தால், ஹரியானா என்ற இடத்துல கொல்லப்படுறாரு. இதுக்கு அடுத்தது ரஷ்யாவை கொன்று அவருடைய சகோதரர் மொய்சுதீன் பாரம்ஷா ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை பற்றி இபின் பத்தூதா என்ற ஒரு மொராக்கோ நாட்டு பயணி, இபின் பத்தூதா என்பவர் மொராக்கோ நாட்டு பயணி. இவர் சொல்றார், ரஷ்யா குதிரையின் மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் வில் அம்புடன் ரஷ்யா குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் வில் அம்புடன் சவாரி செய்தார். மேலும் அவர் முகத்துக்கு திரையிடவில்லை என்று சொல்றாங்க. ரஷ்யா பற்றி மொராக்கோ நாட்டு பயணி இபின் பட்டூடாவுடைய கூற்று என்பது, ரஷ்யா ஆண்களைப் போல குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வார். அவர் வில் அம்புடன் சவாரி செய்வார், முகத்துக்கு திரையிடவில்லை என்று சொல்கிறாங்க. இல்துமிஷனுடைய கடைசி மகன் யாருன்னு கேட்டால் நாசிர் அல் முகமது II என்ற 2வது நாசிர் அல் முகமது என்பவர் 1246 66 வரைக்கும் ஆட்சி செய்தார். இவருடைய ஆதரவாளரான படைத்தளபதி உலுக்கான் என்றவர் இருந்தார். இவர் சிவாலிக் பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாலிக் பகுதியை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்தான் பின் நாட்களில் பால்பன் என்று மாறுகிறார். பால்பனின் ஆட்சி காலம் 1266 1287 என்ற ஒரு இடத்துலையும், 1265 1287 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறது சரின்னு நம்மளால் உறுதிட்டு சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். உலுக்கான் தனது பெயரை பால்பன் என்று மாற்றிக்கொண்டார். கியாசுதீன் பால்பன் என்பது இவருடைய முழு பெயர். உலுக்கான் தனது பெயரை பால்பன் என்று மாற்றிக்கொண்டால் இவருடைய முழு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கியாசுதீன் பால்பன். இவர் நைபி முல்க், சுல்தானின் வலதுகரம் என்ற பட்டத்தையும் சூட்டிக்கொண்டார் என்று சொல்லலாம். நைப் உல் முல்க் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். பால்பன் இல்பாரி பழங்குடியை சார்ந்தவர். எப்படி இல்துமிஷ் இல்பாரி பழங்குடியை சார்ந்தவரோ அதே மாதிரி இவரும் இல்பாரி பழங்குடியை சார்ந்தவராக தான் இருக்கிறார். பால்பனுடைய சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர் 40 குழுவை கலைக்கிறார். கார்ப்ஸ் ஆஃப் 40 என்று அழைக்கப்படக்கூடிய, சாகல்கனி என்று அழைக்கப்படக்கூடிய 40 குழுவை கலைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திவானி அர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ அமைச்சகத்தை உருவாக்கினார் என்று பார்க்க முடிகிறது. திவானி அர்ஸ் என்ற இராணுவ அமைச்சகத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் திவானி அர்ஸ் என்ற ஒரு இராணுவ பதவியும் உருவாக்குறாரு. பைப்போஸ் என்ற வணக்க முறையை இவர் உருவாக்குறார். பைப்போஸ் என்ற வணக்க முறை, சிஜடா என்ற
ஒரு மெத்தடை உருவாக்குறார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அரசரை வழங்குதல் அப்படிங்கிறதையும், பைப்போஸ் என்பது ஒரு வகையான அரசருக்கு மரியாதை செய்யும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜில் இ இலாஹி என்று தன்னை அறிவித்து கொண்டார். பால்பன் கடவுளின் நிழல் என்று தன்னை கருதினார். கடவுளின் நிழல் என்று தன்னை கருதி கொண்டவர் பால்பன். ஸோ அதனால் வந்து ஜில்லி இலாஹி என்று தன்னை அழைத்து கொண்டார். நியபத்தி குதாய், அதாவது தெய்வீக கோட்பாட்டை வெளியிட்டார் என்பதும், பால்பன் வந்து இரும்பு இரத்த கொள்கையை பின்பற்றினார். பிளட் அயன் பாலிசி என்று சொல்வார்கள். பிளட் அயன் பாலிசி அப்படின்னா கிங்ஷிப், அதாவது அவருடைய அதிகாரத்திற்கு யாராவது எதிர்ப்பாக இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டார்னா அவர்களை கொலை செய்து விடுவது, எதிரிகளை விட்டு வைக்கக்கூடாது என்ற கொள்கை தான் இரும்பு இரத்த கொள்கை, பிளட் அயன் பாலிசி என்று அழைப்பார்கள். நெக்ஸ்ட் வந்து நவ்ரோஸ் என்ற பாரசீக திருவிழாவை வந்து இவர் தான் அறிமுகம் செய்கிறாரு. பின்னாட்களில் நவ்ரோஸ் ஃபெஸ்டிவலை தடை செய்தவர் வந்து அவுரங்கசீப். அவுரங்கசீப்புடைய காலம் வித்தியாசமானது, பால்பனின் காலம் வித்தியாசமானது. எனினும் இந்த இரண்டு நடைமுறைகளும் நடக்குது. திவானி அன்சரத் என்று சொல்லக்கூடிய நீதித்துறையை இவர் வந்து உருவாக்கினார். படைகளுக்கான செட்டில்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இவர் கொண்டு வர்றார். போஜப்பூர், பட்டியாலா, கம்பி, பட்டியாலி என்ற போன்ற இடங்களில் படைகளின் அமைவிடத்தை உருவாக்குறாரு. மீவாட் கொள்ளையர்களை அடக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீவாட் அல்லது மேவாட்டுன்னு சொல்லுவாங்க. மீவாட் கொள்ளையர்களை வந்து அடக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய அவைக்களத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தார். இந்த அமீர் குஸ்ரு என்பவர் வந்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சியிலும் இருந்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி. இப்போ அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ற அடிப்படையில் பால்பன் தான். அடுத்தது பின்னாட்களில் ஆதரித்தவர் அலாவுதீன் கில்ஜி என்று சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பால்பனின் வாழ்க்கையில் 4 கான்கள் வருகிறார்கள். மொத்தமாக துக்ரில் கான், புக்ரா கான், ஹலகு கான், முகமது கான் என்று 4 கான்கள் இருக்காங்க. இந்த 4 கான்களில் 2 பேர் வந்து பால்பனின் மகன்கள், 2 பேர் எதிரிகள் என்று சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், துக்ரில் கான் வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர். பால்பனால் தோற்கடிக்கப்பட்டு அவரோட பகுதியிலிருந்து விரட்டப்பட்டவர் என்று சொல்லலாம். துக்ரில் கானை விரட்டிவிட்டு தனது மகன் பால்பனின் மூத்த மகனான புக்ரா கானை வங்காளத்தின் ஆளுநராக நியமனம் செய்கிறார். புக்ரா கான் வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இதற்கு அடுத்தது ஹலகு கான். ஹலகு கான் என்பவர் மங்கோலிய ஈரான் வம்சத்தை சார்ந்த ஒரு வைசிராய், ஒரு ஆட்சியாளர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லிக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார். 1259 டெல்லிக்கு நல்லெண்ணெய் தூதுக்குழுவை வந்து அனுப்புகிறாரு. இதன் வழியாக சட்லஜ் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. சட்லஜ் ஒப்பந்தம் என்பது சட்லஜ் நதியை தாண்டி இவர்கள் 2 பேரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணெய் ஒப்பந்தம் வந்து செய்து கொள்கிறார்கள். ஹலகு கான் ஈரானின் ஆட்சியாளர். நெக்ஸ்ட் முகமது கான் என்பவர் பால்பனின் இளைய மகன், முல்தான் பகுதியின் ஆட்சியாளர். இவர் ஒரு கலகம் செய்ததால் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ மங்கோலியர்களால் கொல்லப்பட்ட முகமது கான் இறந்த துயரம் தாங்காமல் பால்பன் வந்து உடல் நலிவடைந்து 1286 இறந்து போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பால்பனுடைய இறப்புக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது? பால்பன் வந்து இறந்து விடுகிறார் 1286. அதுக்கப்புறம் அவருடைய மகன் கைகுபாத் வந்து வராரு. அவர் திறமையற்றவராக இருக்கிறாரு. அதனால் பால்பனின் பேரன் கையுமார் என்பவரை ஆட்சியாளராக 3 வயது ஒரு குழந்தையை வந்து ஆட்சியாளராக அமைத்துறாங்க. அதுக்கு பாடிகார்டாக பாதுகாவலராக மாலிக் ஜலாலுதீன் என்பவர் வந்து நியமிக்கப்படுகிறார். மாலிக் ஜலாலுதீன் இவர்களை எல்லாத்தையும் அகற்றிவிட்டு ஆட்சி அமைக்கிறார். மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி என்ற வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். கில்ஜி வம்சம் 1290 1320 இடைப்பட்டது. ஜலாலுதீன் கில்ஜி என்ற ஒரு நபர் தான் கில்ஜி வம்சத்தை நிறுவினார். ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் 1290 1296 இடைப்பட்டது. ஒரு 6 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி இருந்தது என்று சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும்னா 5 இயர்ஸ் தான் இவருடைய ரூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த 1290 தான் அவர் ஆட்சிக்கே வராரு. ஸோ கில்ஜி வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் ஜலாலுதீன் கில்ஜி. இவர் வந்து ஆப்கானிய வம்சத்தை சார்ந்தவராக இருக்கிறார். மற்றவங்களாம் அரேபிய துருக்கிய வம்சத்தாக இருந்தாங்க. இவங்க ஆப்கானியர்கள் ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இவர் வந்து சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். அஹிம்சை கொள்கை அல்லது அமைதி கொள்கை என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காரா பகுதியின் ஆளுநராக தனது மருமகனை வந்து நியமிக்கிறார். அவருடைய மருமகனாக இருந்த காரா பகுதியின் ஆளுநர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி.
அலாவுதீன் கில்ஜி வந்து தேவநகரியை தாக்கி அப்போ ஒரு பெரும் செல்வத்தை எடுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய எதிர்ப்பாளர்கள், குறிப்பாக ஜலாலுதீன் கில்ஜியின் எதிர்ப்பாளர்கள் யாருன்னு கேட்டால் மாலிக் சச்சு மற்றும் சித்தி மௌலா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். மாலிக் சச்சுவை மன்னிச்சு ஆளுநராக நியமித்துறாரு. சித்தி மௌலாவுக்கு மட்டும் ஒரு சூஃபி துறவி, இவருக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. பின்னாட்களில் ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜியால் கொல்லப்படுகிறார் என்பது வரலாறு. ஜலாலுதீன் கில்ஜி வந்து கருணை உள்ளம் கொண்டவர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மரண தண்டனைகளை குறைவாக தான் அவர் விதித்தார். மரண தண்டனை ரொம்ப ரொம்ப அவருடைய ஆட்சியில் குறைவு. அப்புறம் உறுப்புகள், அதாவது கை காலை வெட்டுறது போன்ற கொடூரமான ஒரு தண்டனை முறைகளை விளக்கினார் என்பது குறிப்பிடத்தக்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிட்டார். இப்போ கொடூரமான தண்டனைகள், மனித தன்மை இல்லாத தண்டனைகளை ரத்து செய்தார். மரண தண்டனைகளை குறைவாக இவர் வந்து விதித்தார். அப்படிங்கிறதுனால ஜலாலுதீன் வந்து கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன், கிளமன்சி ஜலாலுதீன் என்று அழைக்கப்படுவார். அதுக்கடுத்து மங்கோலியர்கள் தாக்குதலை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார் ஜலாலுதீன் கில்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. மங்கோலியர்களின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியவரால் அவருடைய சொந்த மருமகன் அலாவுதீனை வந்து கட்டுப்படுத்த இயலவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் 1296 1316 என்ற ஒரு 20 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி வந்து நிகழ்ந்தது. தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டார் அலாவுதீன் கில்ஜி. இது வந்து பூனம் தலால் தஹியா புக்கில் காயின்ஸில் வந்து 2ஆம் அலெக்சாண்டர்னு பப்ளிஷ் பண்ணார்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து அலாவுதீன் பாமன் ஷா தான் வந்து தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டார் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அலாவுதீன் கில்ஜியும் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொள்கிறார். அதுவே அலாவுதீன் பாமன் ஷாவும் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டார். இப்போ 2 அலாவுதீன் இருக்காங்க. ஒரு அலாவுதீன் கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர், மற்றொரு அலாவுதீன் பாமனி வம்சத்தை தோற்றுவித்த அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ அதை வந்து கிளியராக நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிங்ஷிப் நோஸ் நோ கின்ஷிப் என்ற பாலிசியை பின்பற்றினார். கிங்ஷிப் நோஸ் நோ கின்ஷிப் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றினார். இந்த கிங்ஷிப் நோஸ் நோ என்வோ தான் வரும். நோஸ் நோ கின்ஷிப் என்ற ஒரு கொள்கை என்பது அரசுரிமை சொந்தம் அறியாது. அப்போ சொந்தக்காரங்களாக யாராக வேணா இருந்தாலும் பரவாயில்ல, அரசுரிமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களை கொண்டுறணும் அப்படிங்கிறது தான் விஷயம். தனது 1ஆம் ஆண்டில் அரசியல் எதிரிகளை வீழ்த்தினார். தனது ஃபஸ்ட்டு இயரை வந்து அரசியல் எதிரிகளை வீழ்த்துறாரு. கலீஃபாக்களின் தலையீட்டை இவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி பிரபுக்களுடைய தலையீட்டையும் வந்து இவர் ஏற்றுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருடைய படையெடுப்புகள் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க, காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க. தேவகிரி 1296, 1307, 1314 ஆகிய ஆண்டுகளில் இவர் வந்து தேவகிரியின் மீது படையெடுக்கிறார். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். 1296 தான் அலாவுதீன் வந்து ஆட்சிக்கே வராரு. அப்போது தேவகிரியை தாக்குறாரு. 1307, 14 7உடைய மல்டிப்ளிகேஷன் 2. ஸோ அந்த மாதிரி 3 முறை படையெடுக்கப்பட்ட இடம் வந்து தேவகிரி தான். அப்புறம் குஜராத் மீது 1299, 1300களில் படையெடுக்கிறாரு. ரந்தம்பூர் மேலே 1301, சித்தூர் மேலே 1303, மால்வா மேலே 1305. இதில் சித்தூர் தான் அதிகமாக கேட்பாங்க. இருந்தாலும் ஆர்டர் பார்த்திங்கன்னா தேவகிரி, குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், மால்வா என்ற பகுதிகள் என்று நாம் பார்க்க முடிகிறது. சித்தூர் படையெடுப்பு 1303 நிகழ்து. 1303 வந்து சித்தூர் படையெடுப்பு நிகழ்கிறது. சித்தூரை ஆட்சி செய்தவர் ராணா ரத்தன் சிங். சித்தூரை ஆட்சி செய்தவர் வந்து ராணா ரத்தன் சிங் என்ற ரஜபுத்திர அரசர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி வந்து பத்மாவதி என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ராணா ரத்தன் சிங், அவருடைய மனைவி வந்து பத்மாவதி என்று நாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த படையெடுப்பின் காரணமாக சித்தூரை வந்து அவர் கைப்பற்றுகிறார். இதை பேஸ் பண்ணி பத்மாவத் என்ற ஒரு புத்தகமும் எழுதப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ சித்தூர் படையெடுப்பு என்பது அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்புகளில் முக்கியமானது. 1303 நிகழ்ந்தது. சித்தூர் வந்து ராஜஸ்தான் பகுதியில் இருக்குது. சித்தூரின் ஆட்சியாளர் ராணா ரத்தன் சிங்கு. சித்தூர் ஆட்சியாளர் ராணா ரத்தன் சிங்கின் மனைவி வந்து பத்மாவதி. அலாவுதீன் வந்து சித்தூர் பகுதியை கைப்பற்றி அதற்கு கிசிராபாத் என்று பெயர் மாற்றினார். என்பது குறிப்பிடத்தக்கது. பத்மாவத் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து மாலிக் முகமது ஜைசி. ஆனால் இந்த காலத்தில் எழுத மாட்டார், 200 வருஷம் கழிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 240 வருஷம் கழிச்சு 1540 தான் இந்த புத்தகம் வந்து எழுதப்படும். அப்படின்னா ரொம்ப பின்னாட்களில்
எழுதப்பட்டதுனால அதில் கற்பனை அதிகமாக கலந்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அலாவுதீன் கில்ஜியோடைய படை தளபதிகள் பார்த்திங்கன்னா உலுகான், நுஸ்ரத் ஷா, மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 படை தளபதிகள். இதில் நுஸ்ரத் ஷா, உலுகான் இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா எக்ஸ்பெடிஷனுக்கு போயிடுவாங்க. நார்த் இந்தியா குஜராத் பகுதியில் படையெடுப்பு போயிடுவாங்க. மாலிக் கஃபூர் மட்டும் சவுத் இந்தியா மீது படையெடுப்பார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இப்போ மாலிக் கஃபூர் எடுத்துட்டோமா, மாலிக் கஃபூருடைய படையெடுப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாலிக் கஃபூர் பேசிக்கலி பிலாங்ஸ் டு குஜராத்தை சார்ந்த ஒரு அடிமை மாலிக் கஃபூர். இவர் தன்னை கடவுளின் தூதர் என்று கருதி கொண்டார். கடவுளுடைய தூதர் என்று மாலிக் கஃபூர் தன்னை கருதி கொண்டார். அவருடைய படையெடுப்பு, அதாவது அலாவுதீன் கில்ஜி தான் தலைவர், அலாவுதீன் கில்ஜி தான் சுல்தான். அவருடைய படைகளை வைத்து மாலிக் கஃபூர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் ராமச்சந்திர தேவர் தேவகிரி யாதவ அரசரை தோற்கடிக்கிறார். பிரதாபருத்ர தேவர் இவர் வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்த காகத்திய அரசர், அவரை டிஃபீட் பண்ணுறாரு. மூன்றாம் வீரபல்லாளன் துவாரசமுத்திரத்தை ஆட்சி செய்த ஹொய்சல அரசரை தோற்கடிக்கிறாரு. பாண்டிய நாடுக்கு வரும்போது வாரிசுரிமை போரில் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அதில் சுந்தரபாண்டியனை மாலிக் கஃபூர் ஆதரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னாட்களில் சுந்தரபாண்டியனை விரட்டி விட்டுட்டு இவர் மதுரை சுல்தானியத்தை அமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலிக் கஃபூர் சிதம்பரம் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில்களை தாக்கினார். மிகப்பெரிய கொள்ளை பொருள்களுடன் 1311 டெல்லிக்கு திரும்பினார் என்று பார்க்க முடிகிறது. டெல்லி சுல்தானியத்தின் ஆதிக்கத்தை மதுரையில் நிறுவியவர் யான்னு கேட்டால் மாலிக் கஃபூர் தான். மதுரை சுல்தானேட் என்ற ஒரு விஷயத்தையும் இவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. 1335 ஜலாலுதீன் அஷன்ஷா பின்னாட்களில் சுதந்திரத்தை அறிவிப்பார். குறிப்பாக 1335 என்பது முகமது பின் துக்ளக் காலம். அப்போ ஜலாலுதீன் அஷன்ஷா தனது சுதந்திரத்தை அறிவித்துக் கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலிக் கஃபூர் ராமேஸ்வரத்தில் மசூதி ஒன்றை கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் படையெடுப்புகளாக பார்க்கப்படுகிறது. அப்போ படையெடுப்புனா தேவகிரி, குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், மால்வா போன்ற பகுதிகளில் அலாவுதீன் மேற்கொண்ட படையெடுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த பகுதிகள் குறிப்பாக ராமச்சந்திர தேவா, பிரதாபருத்ர தேவா, வீரபல்லாலா, பாண்டிய நாட்டில் இருந்த படையெடுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாலிக் கஃபூர் காலத்தை சார்ந்தது என்றும் குறிப்பிடலாம். மாலிக் கஃபூர் உடைய படையெடுப்புகள் பெரும் செல்வத்தை அலாவுதீனுக்கு பெற்றுத்தந்தது என்பது சொன்னால் மிகையாகாது. நெக்ஸ்ட்டு சீர்திருத்தங்கள் குறித்து பார்க்கலாம். சீர்திருத்தங்களில் குறிப்பாக தெய்வீக கோட்பாடுகளை பின்பற்றினார் அலாவுதீன் கில்ஜி. அதில் 4 கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு மதம் சார்ந்த கொள்கை. இதில் பிரபுக்களின் முக்கியத்துவத்தை குறைத்தார். மதம் சார்ந்த கொள்கைகளில் பிரபுக்களின் முக்கியத்துவத்தை குறைத்தார். 2வது நிலமானிய முறை. நிலமானிய முறையில் சம்பளம் மட்டும்தான் வழங்கப்பட்டது என்பது பார்க்க முடிகிறது. சிறந்த ஒற்றர் முறையை ஏற்படுத்தினார். மது மற்றும் சமூக கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்தார் என்று பார்க்க முடிந்தது. ஸோ அப்போ மது மற்றும் சமூக கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்தார். 4 கோட்பாடுகளில் மத கொள்கை, நிலமானிய முறை, ஒற்றர் முறை, மது மற்றும் சமூக கொண்டாட்டங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு 4 கோட்பாடுகளை விதித்தார் என்று பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது தாக் என்ற குதிரைக்கு சூடு போடும் முறையை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதில் பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ். அப்போது ஒரு சின்னத்தை குதிரையின் மீது பொருத்தி விட்டால் அதே மாதிரி சின்னம் இருக்கக்கூடிய அல்லது வேறு சின்னம் இருக்கக்கூடிய குதிரைகளை அடையாளம் கண்டால் வேறு நாட்டினவர் உள்ளே வந்திருக்காங்கிறதை எளிதாக கண்டறிய முடியும் என்பது பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து சேரா அல்லது குலியா என்ற படைவீரர் கணக்கெடுப்பு முறையை, என்ரோல்மெண்ட் என்ற ஒரு முறையை இவர் கிரியேட் பண்ணார். சேரா அல்லது ஹுடியா என்ற படைவீரர் கணக்கெடுப்பு முறையை இவர் உருவாக்கினார். குறிப்பாக வரலாற்று அறிஞர் ஃபெரிஸ்டா அவர்களுடைய கூற்றுப்படி அலாவுதீன் படைகள் கிட்டத்தட்ட 4,75,000 குதிரை வீரர்களை கொண்டிருந்தது என்று ஃபெரிஸ்டா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சந்தை முறை சீர்திருத்தத்துக்கு புகழ் பெற்றவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அந்த அடிப்படையில் பொருள்களுக்கு நிலையான விலை இருக்கணும், சீரான அளவீட்டு முறை இருக்கணும். இதை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டார். இதனால் மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலை அப்படின்னு பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு சந்தை அதிகாரிகள்னு சொல்லும்போது ஷாயி மண்டி என்பவர் சந்தை முறையின் தலைமை அதிகாரியாக இருக்கிறார். மார்க்கெட் சிஸ்டத்தை அவர் கவனிக்கக்கூடிய ஷாயி மண்டி. ஷானா உயர்ந்த பதவி. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து திவானி மண்டி என்பவர் சந்தை முறை விலைவாசிகளுக்கான ஒரு துறை என்று அழைக்கப்படுகிறது. நயிப்பி ரியாசத் என்பது சந்தை அலுவலர்களாக இருக்கிறாங்க. முன்கியானோ ரகசிய அலுவலர், மண்டியும் ஹனாயி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மண்டி அலுவலராக இருக்காங்க. இத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க.
இதில் இவங்க வந்து சொல்லுவாங்க, எடை குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ எடை குறைஞ்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலான சதையை வந்து வெட்டி அவர்கள் கண் முன்னாடியே எரிஞ்சிருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு வியாபாரி 1/2 கிலோ எடையை வந்து குறைஞ்சிடுறாரு, எடையை வந்து குறைச்சி போடுறாரு அப்படின்னா இதை வந்து ரகசிய அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் உடம்புல இருந்து 1/2 கிலோ சதையை வெட்டி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் காலத்து வரிகள் என்று அடித்திட்டோமா, ஜிஸ்யா வரி, மேய்த்தல் வரி, வீட்டு வரி, வேளாண்மை வரி, இந்த 4 வரி ரொம்ப முக்கியமாக இருந்தது. இது நீங்கள் நிலவரின்னு கூட பயன்படுத்திக்கலாம். வேளாண்மை வரியை நிலவரி, வீட்டு வரி, மேய்த்தல் வரி மற்றும் ஜிஸ்யா வரி ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் குறிப்பு என்னன்னு கேட்டால், வேளாண்மை வரியை பணமாக வசூலித்த முதல் சுல்தான் யார் என்று கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். வேளாண்மை வரியை பணமாக வசூலித்த முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. நீர்ப்பாசன வரியை வந்து முதலில் விதித்தவர் என்று கேட்டால் ஃபெரோஷா துக்ளக் என்று நாம் பார்க்கலாம். அது துக்ளக் வம்சத்தில் நாம் பார்த்துக்கலாம். விந்திய மலையை தாண்டி அலாவுதீன் கில்ஜி தான் முதல்ல பெரிய படையெடுப்பை நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அலாவுதீன் கில்ஜியின் தலைநகரம் வந்து சிரி. அலாவுதீன் கில்ஜியோடைய தலைநகர் வந்து சிரி. அங்கே தான் அலாய் தார்வாசா என்ற மாளிகையை வந்து கட்டுறாரு. அதில் 1000 தூண்கள் கொண்ட மாளிகையாக இது வந்து அறியப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்தது அலாவுதீன் வந்து 1316 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் கிசிர்கான் வந்து நியமிக்கப்படுகிறார். கிசிர்கானை நீக்கிவிட்டு மாலிக் கஃபூர் ஆட்சிக்கு வருகிறார். மாலிக் கஃபூர் 35 நாட்களிலேயே படுகொலை செய்யப்படுகிறார். இதுக்கு அடுத்து வந்து முபாரக் ஷா ஆட்சிக்கு வருகிறார். இவர் தான் கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசராக இருக்கிறார். முபாரக் ஷாவுடைய படைத்தளபதியாக இருந்த காசி மாலிக் ஆட்சியை கைப்பற்றி துக்ளக் வம்சத்தை நிறுவுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்கு அடுத்து நம்ம வந்து துக்ளக் வம்சம் குறித்து நாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து துக்ளக் வம்சம். இந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேஜ் மட்டும் இந்த மாதிரி இருக்குது, பட் சரி பண்ணிடலாம் நம்ம. துக்ளக் வம்சம் வந்து 1320 1414 வரைக்கும் காலத்தில் ஆட்சியை செய்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. துக்ளக் வம்சத்தில் 3 துக்ளக்குகள் ரொம்ப முக்கியமானவர்கள் தான். கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக் என்ற 3 முக்கியமான அரசர்கள் இருக்காங்க. துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் வந்து கியாசுதீன் துக்ளக் தான். 1320 ஆரம்பித்து 1324 ஆகிய காலகட்டத்தை சார்ந்தவர் என்று நம்ம சொல்லலாம். 1325 கூட இவருடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் அல்லது நிறுவியவர் என்ற அடிப்படையில் கியாசுதீன் துக்ளக் ரொம்ப முக்கியமானவர். இவருடைய இயற்பெயர் வந்து காசி மாலிக் என்று அறியப்படுகிறார். கியாசுதீன் துக்ளக்குடைய இயற்பெயர் வந்து காசி மாலிக். காசி என்னும் பட்டத்தை வந்து இவர் வந்து சூட்டி கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசி என்பது எதிரிகளுக்கு இரக்கமற்றவர் என்று கியாசுதீன் துக்ளக் தன்னை கருதி கொண்டார். அவர் வந்து கியாசுதீன் துக்ளக் யாருன்னு கேட்டால் முபாரக் ஷாவுடைய பாதுகாவலராக இருந்து பின்னாட்கள் அவருக்கு எதிராகவே மாறியவர் தான் காசி மாலிக் என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இவரோட கொள்கை வந்து பாலிசி ஆஃப் ரெக்கான்சிலியேஷன் என்று சொல்லக்கூடிய நட்புறவு கொள்கையை வந்து பின்பற்றினார். கியாசுதீன் துக்ளக் வந்து நட்புறவு கொள்கையை வந்து பின்பற்றினார். மிகவும் முக்கியமான பாயிண்ட் கியாசுதீன் துக்ளக்கில் எடுத்துட்டோமா, இவர் துக்லகாபாத் என்ற தலைநகரை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. துக்லகாபாத் என்ற தலைநகரை நிறுவினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கிசிராபாத் என்ற பகுதியை நிறுவியவர் யார் என்று கேட்டால் கிசிராபாத், அதாவது சித்தூர் மீது படையெடுத்து கிசிராபாத் என்ற ஒரு நகரத்தை நிறுவியவர் என்று அலாவுதீன் கில்ஜியை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவர்தான் சிரி என்பதை தன்னுடைய தலைநகராக நிர்மாணித்தார். அலாவுதீன் கில்ஜியின் தலைநகரம் சிரி என்று அழைக்கப்படுகிறது. அதே வேளையில் துக்லகாபாத் என்ற ஒரு நகரை உருவாக்கியவர் வந்து கியாசுதீன் துக்ளக். துக்லகாபாத் என்ற நகரை உருவாக்கியவர் கியாசுதீன் துக்ளக். தௌலதாபாத் என்று பெயர் மாற்றியவர் யாருன்னா அவருடைய மகன் முகமது பின் துக்ளக் என்று நாம் குறிப்பிடுவோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்தது இவர் வந்து மங்கோலியர்களை வந்து டிஃபீட் பண்ணுறார். மங்கோலியர்கள் தாக்குதல்களிலிருந்து எளிதாக டெல்லி சுல்தானியத்தை பாதுகாத்து கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். வாரங்கல் மற்றும் உட்கல் பகுதியின் மீது போர் தொடுத்து அந்த பகுதியை கைப்பற்றினார். உட்கல் என்பது ஒரிசா, வாரங்கல் என்பது இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதி. அப்போ தெலுங்கானா ஒடிசா மீது படையெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாரங்களை கைப்பற்றுவதற்காக அவருடைய மகன் ஜுனா கானை அனுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாரங்கல் பகுதியை கைப்பற்றுவதற்காக அவருடைய மகன் ஜுனா கானை அனுப்பினார். 1325 கியாசுதீன் துக்ளக் வந்து இறந்துவிட்டார் என்று வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. கியாசுதீன் துக்ளக் 1325 இறந்து போகிறார். இவருடைய இறப்பிற்கு அவருடைய மகன் ஜுனா கான் காரணமாக இருக்கலாம் என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள்.
பின்னாட்களில் ஜுனாகான் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கல்வியாளர். அவருடைய திட்டமிடல் வந்து சிறப்பாக இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ சிறப்பாக திட்டமிடக்கூடியவர், மோசமாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் என்ற பெயரை பெற்ற ஜுனாகான் பின்னாட்களில் முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் ஆட்சிக்கு வருகிறார். முகமது பின் துக்ளக் என்பவர், அவருடைய இயற்பெயர் வந்து ஜுனாகான். ஜுனாகான் ஒரு துர்திஷ்டவாதி என்று வரலாறுகளில் அறியப்படுகிறார். துர்திஷ்டவாதியாக இருக்கக்கூடிய இவர் திட்டமிட்டவை சரியாக இருந்தாலும் அது வந்து சரியாக நடக்காதனால ஒரு மோசமான அவப்பெயர் அவருக்கு வந்து கிடைக்குது. இவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோவா பகுதியில் வரி விதிக்கிறார். 1325 தோவா பகுதிகளில் வரி விதிக்கிறாரு. தோவாப் என்பது ஆற்றிடை பகுதின்னு சொல்லுவாங்க. 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் தோவாப் என்று சொல்வார்கள். 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தோவாப் என்று அழைக்கப்படக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் கூடுதல் வரியை விதித்ததுனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து விவசாய முறையை கைவிட்டுவிட்டு அவங்க தப்பித்து ஓடும் சூழல் ஏற்பட்டது. இது 1325. அதுக்கப்புறம் தலைநகர் மாற்றம். இவர் கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. டெல்லியிலிருந்து தனது தலைநகரை தேவகிரிக்கு வந்து மாற்றுறாரு. தேவகிரியோட பேரை வந்து தௌலதாபாத்னு மாற்றுறாரு. எனினும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை நோக்கியே வந்து விடுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது அடையாள நாணய முறை. அடையாள நாணய முறையை வந்து இவர் வந்து கொண்டு வர்றாரு 1330. ஒரு சில புத்தகங்களில் 28, 29, 32 அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் 1330ங்கிறது காமனான இயர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் குரசன் மீது படையெடுப்பதற்காக 1338 இவர் வந்து பிளான் பண்ணுறாரு. அப்புறம் கராச்சி மீது 1338-39 படையெடுப்புகளை மேற்கொள்வதற்காக முகமது பின் துக்ளக் வந்து முயற்சி பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தோவாப் வரி விதிப்பு. அப்படின்னா என்ன? கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் வேளாண்மை சிறப்பாக நடைபெறும். அங்கு நிலவரியை அதிகப்படுத்துகிறாரு. அதனால் விவசாயிகள் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் விவசாயிகளை மீட்டு வந்து திவானி அமீர் கோஹி என்ற ஒரு வேளாண் துறையை வந்து உருவாக்குறாரு. திவானி அமீர் கோஹி என்ற வேளாண் துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம முகமது பின் துக்ளக் அவர்களை தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தக்காவின்னு சொல்லக்கூடிய வேளாண் கடன்களை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. தக்காவி அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் கடன்களை வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 64 சதுர மைல் பரப்பில் மாதிரி வேளாண் திட்டத்தை எல்லாம் உருவாக்குறாரு. அதாவது எப்படி மாடல் அக்ரிகல்ச்சர்லாம் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ 3 விஷயம் செய்கிறாரு. திவானி அமீர் கோஹி, தக்காவி, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணியும் விவசாயிகள் இவரை வந்து நம்ப மறுத்தாங்க அப்படிங்கிறதா விஷயம். 2வது தலைநகர் மாற்றம். மங்கோலியர் படையெடுப்பு அச்சுறுத்தலை காரணமாக கொண்டு இவர் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தனது தலைநகரை மாற்றுறாரு. 1327 மாற்றுறாரு. டெல்லி வந்து தேவகிரியிலேருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவை கொண்டது. அதாவது இங்கேருந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துட்டோமா 3 முறை, அப்போ 3 மடங்கு தொலைவை கொண்டது அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடிய தேவகிரிக்கு தன்னுடைய தலைநகரை வந்து மாற்றுகிறார். அதுக்கப்புறம் 40 நாட்கள் அதுக்கு வந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும்ங்கிற சூழல் இருந்துச்சு. அப்புறம் தேவகிரிக்கு தௌலதாபாத் என்ற பெயரை மாற்றிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரை திரும்பவும் டெல்லிக்கே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதனால் மக்கள் ரொம்ப துன்புறுந்து அரசன் மீது நம்பிக்கையை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது டெல்லியில் இவருடன் இருந்து இந்த தலைநகர் மாற்றத்துக்கு கூடவே வந்தவர் இபின் பட்டூடா தான். மொராக்கோ நாட்டு பயணி இபின் பட்டூடா முகமது பின் துக்ளக் அவையில் வந்து பணியாற்றிருக்கிறார். ஒரு 8 ஆண்டு காலம் அவருடைய அவையில் வந்து காசி என்ற நீதிபதியாக பணியாற்றிருக்கிறார். முகமது பின் துக்ளக்குடைய அவையில் இபின் பத்தூதா மொராக்கோ நாட்டு பயணி வந்து அவர் வந்து பணியாற்றிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வரலாற்று சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக இபின் பத்தூதா இந்த விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்து வந்து அடையாள நாணய முறை. அடையாள நாணய முறை 1328-30 காலகட்டங்களில் வந்துச்சு. மாடர்ன் காயின் சிஸ்டம் என்று கூட இதை வந்து சொல்லுவாங்க. சீனாவில் வந்து பரிசோதிக்கப்பட்ட நாணய முறையை இவர் வந்து இங்கே எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் வெள்ளி நாணயத்தின் விலை அதிகமாக இருக்குது, தங்க நாணயத்தின் விலை வந்து அதிகமாக இருக்குது. இதனால் முகமது பின் துக்ளக் வந்து வெங்கல நாணயங்களை வந்து பயன்படுத்த அவர் வந்து முயற்சி செய்தார்.
ஆனால் அது வந்து போலி நாணயங்கள் உருவாகிறதுக்கு வழிவகுத்தது. ஒரு சில இடங்களில் செம்பு நாணயம்னு சொல்லியிருப்பாங்க, ஈயம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மதிப்பு குறைந்த நாணயங்களை வந்து இவர் வந்து அறிமுகம் செய்தார். ஸோ மதிப்பு குறைந்த நாணயங்கள் அறிமுகம் செய்ததுனால மக்கள் எளிதாக இதன் போலி நாணயங்களை அச்சடிக்க ஆரம்பித்ததுனால இந்த அடையாள நாணய முறை என்ற திட்டம் தோல்வி அடைந்தது. இதற்கப்புறம் அவர் வந்து டிமானிட்டைசேஷனை அறிவிக்கிறார். இந்த நாணயங்கள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வெள்ளி நாணயங்களை மீண்டும் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து வந்து பரணியோடைய கூற்று. அவர் வந்து சொல்கிறாரு, பாரணி அல்லது பரணி, நீங்கள் பாரணின்னு கூட எழுதிக்கலாம். பாரணி என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் முகமது பின் துக்ளக் பற்றினது. துக்லகாபாத் நகரின் சாலை ஓரங்களில் செம்பு நாணயங்கள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன என்று சொல்கிறாங்க. செம்பு நாணயம், வெங்கல நாணயம், ஈய நாணயம், நீங்கள் எப்படி வேணால் இதோட அசம்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ துக்லகாபாத் நகரின் சாலை ஓரங்களில் மக்கள் வந்து இந்த போலி நாணயங்களை கொட்டி வைத்திருந்தார்கள். ஏன்னா பயன்படாத நாணயங்கள் அதை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறதுனால கொட்டி வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தாமோஷெரின் என்ற ஒரு மங்கோலிய அரசருக்கு பரிசு பொருட்களை இவர் வந்து அனுப்பி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் இந்த மங்கோலியர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாராக்ஷனோக்ஷியா அப்படின்னு தரனோக்ஷியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியின் மீது படையெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வருது இவருக்கு. அதாவது ஈராக் நாட்டின் குரசன் பகுதியில் இந்த தரனோக்ஷியானா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். இதன் மீது படையெடுத்து நம்ம பெரும் செல்வத்தை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பட் அதுவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. படைகளை வலிமையாக்க போதும் அவர் படையெடுப்பதை கைவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ரொம்ப வீக்கான ஒரு அரசர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தராக தங்களது சுதந்திரங்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக முகமது பின் துக்ளக் காலத்தில் மதுரையில் அலாவுதீன் அசன்ஷா, ஜலாலுதீன் அசன்ஷா, அவர் பேர் ஜலாலுதீன் அசன்ஷா, இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஜலாலுதீன் அசன்ஷா 1335 மதுரை சுல்தானியம் என்ற ஒரு தனி சுல்தானியத்தை அவர் அமைக்கிறார். அப்புறம் விஜயநகரம் 1336, வங்காளம் 1346, பாமணி 1347 தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களது சுதந்திரங்களை அறிவிக்கிறாங்க. இதனால் நாட்டின் பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இறுதியாக 23 மார்ச் 1351 முகமது பின் துக்ளக் இறந்து விடுகிறார். 26 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு அரசராக துக்ளக் வம்சத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பற்றி வரலாற்று அறிஞர்கள் பதௌனி அல்லது பதானி, மக்களிடமிருந்து சுல்தானும் சுல்தானிடமிருந்து மக்களும் விடுதலை பெற்றனர் என்று எழுதியுள்ளார். பதௌனியுடைய கூற்றடிப்படையில் மக்களிடமிருந்து சுல்தானும் சுல்தானிடமிருந்து மக்களும் விடுதலை பெற்றனர் என்று எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து பாரணி என்ன சொல்கிறாருன்னா, முகமது பின் துக்ளக் த மிக்சர் ஆஃப் ஆப்போசிட், முரண்பாடுகளின் மூட்டை என்று அறியப்படுகிறார் என்று சொல்லியிருக்காங்க. இபின் பட்டூடா சொல்கிறாரு, டெல்லி காலியாக கைவிடப்பட்டு இருந்தது, அங்கு குறைந்த அளவு மக்கள் தான் இருந்தார்கள் என்று தன்னுடைய புத்தகத்தில் ரஹீலா என்ற புத்தகத்தில் சொல்கிறார். சஃபர்நாமா ரஹீலா என்ற புத்தகத்தை எழுதியவர் என்ற அடிப்படையில் இபின் பத்தூதா வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த புத்தகத்தில் இவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்து தான் வந்து இவர் செஞ்ச சிதைவுகளை மீட்கும் விதமாக ஃபெரோஷா துக்ளக் ஆட்சிக்கு வரார். ஃபெரோஷா துக்ளக் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, முகமது பின் துக்ளக்குடைய சித்தப்பா மகன், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அவருடைய ஒரு கசின், அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம். இவருடைய தந்தை ஃபெரோஷா துக்ளக்குடைய தந்தை வந்து ரஜப் யாருன்னு கேட்டால் இந்த துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்த கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி. அப்போது கியாசுதீனின் மகன் வந்து முகமது பின் துக்ளக்கு, ரஜப்புடைய மகன் வந்து ஃபெரோஷா துக்ளக்கு. இப்போ ஃபெரோஷாவுக்கு 7 வயது இருக்கும்போதே ரஜப் இறந்துறதுனால கியாசுதீன் தான் அவரை வந்து வளர்த்து பெரியாளாக்கி அவரை இக்தாத்தர் பதவிக்கு அமர்த்துகிறார் கியாசுதீன். ஃபெரோஷா துக்ளக் இக்தாத்தர் என்ற பதவிக்கு நியமிக்கப்படுகிறார். 12,000 குதிரைப்படைகளை கொண்ட ஒரு தளபதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் ஃபெரோஷா துக்ளக். 1351 ஃபெரோஷா சுல்தானாக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிரபுக்களுடன் சமரச கொள்கையை வந்து பின்பற்றுகிறார். எதுக்கு பிரபுக்களுடன் தேவையில்லாத முரண்பாடுகள், அதனால் அவர்களிடம் சமரசத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சமரச கொள்கையை வந்து பின்பற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் அடிமை முறையை வந்து இவர் ஆதரிக்கிறார். இவர்கிட்ட 1,80,000 அடிமைகள் இருந்திருக்கிறாங்க. அதில் கைவினைஞர்கள்னு எடுத்துட்டோமா ஒரு 12,000 பேர் கைவினைஞர்களாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து 2,000 பெண்கள் அடிமைகளாக இவரிடம் இருந்திருக்காங்க ஃபெரோஷா துக்ளக்கிடம். ஃபெரோஷா துக்ளக் இந்த 2,000 பெண்களை பராமரிக்கும் பொறுப்பை வந்து கானி ஜஹான் என்பவரிடம் வழங்குகிறார்.
கான் இ ஜஹான் என்பவரிடம் அடிமை முறை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை வழங்குகிறார் என்று பார்க்க முடிகிறது. இப்போ கான் இ ஜஹான் மக்புல் என்பவர் யார் என்று பார்க்கலாம். இவருக்கும் ஃபெரோஸ் ஷா துக்ளக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய விசிர் என்ற ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான வசீர் பதவிக்கு கான் இ ஜஹானை வந்து நியமிச்சிருந்தார் ஃபெரோஸ் ஷா துக்ளக். அப்போ ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய வசீர் யாருன்னு கேட்டால் கான் இ ஜஹான். அதே மாதிரி இன்னொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய சுல்தானா இருப்பாங்க. ரஷ்ய சுல்தானா அவர்கள் வந்து ஜலாலுதீன் யாகூத் என்பவரை வந்து நியமனம் செய்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ கான் இ ஜஹான் மக்புல்லோட இயற்பெயர் வந்து கண்ணு. இவர் வந்து வாரங்கல் பகுதியை சார்ந்த ஒரு பிராமணர். சரி, இவர் பின்னாட்களில் இஸ்லாம் சமயத்துக்கு வந்துடுறாரு. ஃபெரோஸ் ஷா துக்ளக் இவரை வந்து வசீர் பதவிக்கு நியமனம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜுவாலாமுகி கோவிலில் 1300 ஓலைச்சுவடிகளை கைப்பற்றுவதற்கு ஃபெரோஸ் ஷா துக்ளக்கு உதவிகரமாக இருந்தவர் இந்த கண்ணு. அந்த மேனஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க முடியுதுனால அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவருடைய வசீர் பதவியை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய சீர்திருத்தங்கள். ஃபெரோஸ் ஷா துக்ளக் சீர்திருத்தங்கள். இவர் வந்து போரிடா கொள்கையை வந்து பின்பற்றுறார். போரிடா கொள்கைனா தானாக போயிட்டு எந்த போருக்கும் போக மாட்டார். ஸோ அதனால் இவர் போரிடா கொள்கையை பின்பற்றுறார். ஆனால் போர் வந்துருச்சுன்னா வெற்றி பெறுவதை நோக்கமாக கொண்டவர். 1362 ஃபெரோஸ் ஷா வந்து சிந்துவின் மீது படையெடுக்கிறார். தட்டாவின் அரசரை வந்து தோற்கடிக்கிறார். 1362 சிந்துவின் மீது படையெடுத்து தட்டாவின் அரசரை தோற்கடித்தார். அது மட்டுமல்லாமல் வம்சாவளி சார்ந்த அதிகாரிகளை நியமிக்கும் முறையை வந்து திரும்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அதாவது அலாவுதீன் காலகட்டங்களில் டைனாஸ்டி பேஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை நிறுத்தி வச்சுருந்தார். இவர் வந்து வம்சாவளி சார்ந்த அதிகாரிகளை நியமிக்கும் முறையை திரும்பவும் அறிமுகம் செய்கிறாரு. சம்பளத்தை அதிகரித்து வரிகளை வந்து குறைக்கிறார். குறிப்பாக நீர்ப்பாசன வரியை விதித்த முதல் சுல்தான். இதுதான் வந்து நமக்கு குரூப் 2 2Aல போன ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. நீர்ப்பாசன வரியை விதித்த முதல் சுல்தான் யாருன்னு கேட்டால் ஃபெரோஸ் ஷா துக்ளக்கு. நீர்ப்பாசன துறையோட பேர் ஹசிலி ஷர்ப் என்று அழைக்கப்பட்ட நீர்ப்பாசன துறையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் ஃபெரோஸ் ஷா துக்ளக். நீர்ப்பாசன வரியை உருவாக்கியவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்று குறிப்பிடலாம். இவருடைய சமய கொள்கை வந்து இவர் வந்து வைதீக இஸ்லாமை ஆதரித்தார். ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் என்று குறிப்பிடுவார்கள். கன்வென்ஷனலாக ஒரு முஸ்லீம் சமூகத்தை வந்து பின்பற்றினார். இவர் ஒரு ஸ்டேட்டே இஸ்லாமிக் ஸ்டேட் என்று ப்ரோக்ளைம் பண்ணிட்டார். பிராமணர்கள் உட்பட இஸ்லாமியர்கள் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரியை மீண்டும் விதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர் அல்லாத அறிஞர்களையும் இவர் ஆதரிச்சிருக்கார். ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடிகிறது. இப்போ ஜிஸ்யா வரிங்கிற ஒரு வரி நமக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட வரியை வந்து ஜிஸ்யா வரி என்று சொல்லுவார்கள். இந்த வரியை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்து சமயம் சார்ந்த கோவில்கள் கட்டுவதற்கு உட்பட பல்வேறு தானங்களுக்கு அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜிஸ்யா வரியை திரும்பவும் இந்துக்களுக்கே செலவு பண்ண சுல்தான்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஜிஸ்யா வரியை டெல்லி சுல்தானத்தில் அறிமுகம் செய்தவர் குத்புதீன் ஐபக். ஜிஸ்யா வரியை நீக்கியவர் அக்பர் 1562. ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டால் அவுரங்கசீப். இதை முறைப்படுத்தியவர்னு தான் வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து அறியப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. ஃபெரோஸ் ஷா துக்ளக் காலகட்டங்களில் ஜகத் என்ற வரியும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜகத் என்ற வரி இஸ்லாமியர்கள் மீதான வரி. அப்போ இஸ்லாமியர்களுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரியோட பேர் ஜகத் என்று சொல்லுவாங்க. அது இல்லாமல் காரச் என்ற ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரச் என்பது விளைச்சலில் 10ல் 1 பாகம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து காரச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத மீது வந்து இந்த காரச் வரி விதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தக்காவி கடன்களை செலுத்த தேவையில்லை, வேணான்னு சொல்லிட்டு நீக்கிட்டார். தக்காவி கடன்கள், அதாவது விவசாயத்துக்கு வாங்கின கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்தார். அப்போ தக்காவி கடன்களை தள்ளுபடி செய்தார். தக்காவி கடன்களை வந்து தள்ளுபடி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் காம் என்ற போர் கொள்ளைப் பொருட்களில் 5ல் 1 பாகம் வரியை வந்து விதித்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. காம் என்பது போர் கொள்ளைப் பொருட்களில் 5ல் 1 பாகம் வரி வந்து விதித்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸ். இவர் காலகட்டங்களில் நிறைய பப்ளிக் ஒர்க்ஸ் வந்து நடைபெற்றது. உட்கட்டுமான பணிகள் வந்து நிறையவே நடைபெற்றது. கால்வாய் திட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதில் சட்லெஜ் டு ஹன்சி, ஜமுனா டு ஹிசார், யமுனா டு ஃபெரோஷாபாத் என்ற கால்வாய் திட்டங்கள் ரொம்ப புகழ் பெற்றது என்று நாம் அறியப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் PM கதிசக்தி திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். PM கதிசக்தி, இது எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த PM கதிசக்தி என்பது
ரோடு பேஸ்டு இருக்கக்கூடிய பாரத் மாலாவாக இருக்கட்டும், மலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பர்வத் மாலாவாக இருக்கட்டும், கடலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாகர் மாலா திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு உட்கட்டமைப்பு திட்டம் தான் கதிசக்தி திட்டம். இதை மத்திய அரசு வந்து தற்போது நடைமுறையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் என்று அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அது வேறு, இது வேறு சப்ஜெக்ட் தான், பட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சட்லஜ்லேருந்து ஹன்சி, ஜமுனா டு ஹிசார், யமுனா டு ஃபெரோஷாபாத் போன்ற பொதுப்பணிகள் இவர் காலத்தில் வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சட்லஜ் ஆறு பாகிஸ்தானில் பிறந்து இந்தியாவில் பாய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம குறிப்பிட்றாங்க. ஸோ ஏன்னா இவர் சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஃபெரோஷா துக்ளக் வந்து 1200 தோட்டங்களை புதுசாக கார்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 30 தோட்டங்களை புதுப்பித்தார். ஆல்ரெடி வந்து அலாவுதீன் காலத்து தோட்டங்களை வந்து புதுப்பிக்கிறாரு. 50 அணைக்கட்டுகள், 100 பாலங்கள், 150 கிணறுகள் போன்றவற்றை ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் நிறைய துறைகளை உருவாக்கியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா திவானி கைரத் என்ற ஒரு துறை ரொம்ப புகழ்பெற்ற துறை. திவாரினி கைரத் என்பது வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு துறையாக இருந்துச்சு. ஆதரவற்றோர்கள், பெண்களை பராமரித்து திருமண ஏற்பாடுகளை செய்து வைக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருந்துச்சு. பெண்களை பராமரிக்கிறது, அவர்களுக்கு தேவைப்பட்ட திருமணம் செய்து வைக்கிறது, ஆதரவற்றோரை பராமரிக்கிறது, வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே கைரத்தோட வேலையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தாருல் சஃபா என்ற ஒரு மருத்துவத்துறை வந்து உருவாக்கப்பட்டது. தாருல் சஃபா என்ற ஒரு மருத்துவத்துறை உருவாக்கப்பட்டது. திவானி இஸ்டிபா என்ற ஏழைகளுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஒரு துறையும் உருவாக்கப்பட்டது. ஹசிலி ஷர்ப் என்ற நீர்ப்பாசன துறையும் உருவாக்கியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் நடைபெற்றவை என்று நாம் பார்க்க முடிகிறது. ஃபெரோஷா வந்து ஜியாவுதீன் பாரணி என்ற ஒரு மிக முக்கியமான அறிஞரை ஆதரித்தார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ அல்பிருனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அல்பிருனி என்பவரை ஆதரித்தவர் வந்து பார்த்திங்கன்னா முகமது கஜினி. அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 3 பேர் வருவாங்க. பால்பன், அதுக்கப்புறம் வந்து ஜலாலுதீன் கில்ஜி, அப்புறம் அலாவுதீன் கில்ஜி. 3 பேருமே ஆதரித்தார்கள் அமீர் குஸ்ரு. ஜியாவுதீன் பரணியை ஆதரித்தவர் ஃபெரோஷா துக்ளக். இவர் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக்கோடைய சுயசரிதையான ஃபதுகத்தி ஷாஹி போன்ற புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஐ திங்க் இதை வந்து அவரே எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். சுயசரிதை அவரே எழுதிட்டார், ஃபெரோஷா துக்ளக்கே எழுதிட்டார், ஃபதுகத்தி ஷாஹி. அது மட்டும் இல்லாமல் ஜியாவுதீன் பரணி வந்து துக்ளக் வம்சம் வரை டெல்லி சுல்தானிய வரலாற்றை எழுதியவர் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து இவர் நிறுவிய நகரங்கள், அதாவது ஃபெரோஷா துக்ளக் நிறுவிய நகரங்கள் பார்த்திங்கன்னா ஃபெரோஷாபாத், ஃபதேகாபாத், ஜான்பூர், ஹிசார் என்ற நகரங்களை இவர் தான் நிறுவினார் என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இவருக்கு எதிராக அரசியல் வாரிசு அடிப்படையில் இவருக்கு எதிராக முகமது கான் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. இணை ஆட்சியாளர்களாக இவருக்கு பின்னாடி வந்து இணை ஆட்சியாளர்களாக ஃபதே கான், கியாசுதீன் என்ற 2 பேரை வந்து நியமிக்கிறாரு. ஃபதே கான் வந்து ஃபெரோஷா துக்ளக்குடைய மகன், கியாசுதீன் என்பவர் பேரன். ஃபெரோஷா துக்ளக் இறந்த ஆண்டு 1388, தனது 83வது வயதில் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபெரோஷா துக்ளக் பற்றிய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய வரலாறு சார்ந்த இடங்களில் ஹென்றி எலியட் மற்றும் எல்ஃபின்ஸ் வந்து சொல்கிறாங்க, டெல்லி சுல்தானியத்தின் அக்பர் என்று ஃபெரோஷா அறியப்படுகிறார். டெல்லி சுல்தானியத்தின் அக்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா. விஎஸ் ஸ்மித் அண்ட் ஈஸ்வரி பிரசாத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி மிகுந்த இஸ்லாமியரின் ஆட்சியில் ஃபெரோஷா காலத்தில் முடிவடைந்தது என்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒளி மிகுந்த இஸ்லாமியர் ஆட்சி என்பது ஃபெரோஷா காலத்தில் முடிவடைந்தது என்று விஎஸ் ஸ்மித்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஃபெரோஷா துக்ளக் இறந்த சில ஆண்டுகளிலேயே தைமூர் படையெடுப்பு நடைபெறுகிறது. இந்த தைமூர் என்பவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தைமூர் என்பவர்கள் ஆப்கானிஸ்தான் பகுதியை சார்ந்த ஒரு அரசன் தைமூர். அந்த தைமூர் வந்து இந்த துக்ளக் வம்சம் வந்து ஆட்சி செய்து இருக்கக்கூடிய டெல்லியின் மீது படையெடுப்பை மேற்கொள்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. 1398 இந்த படையெடுப்பு நடைபெறுகிறது என்று பார்க்கலாம். இதுக்கு ஒரு லிங்க் இயர் இருக்குது. நீங்கள் வந்து எப்பயுமே எதையும் தனியாக ஞாபகம் வச்சுக்கூடாது, ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398. அதே மாதிரி 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வராரு. இப்போ 2 பேர் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று தைமூர்னு சொன்னால் 1398ன்னு நம்ம சொல்லணும். வாஸ்கோடகாமான்னு சொன்னால் 1498ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 பேர்
இந்த நூற்றாண்டு கால இடைவெளியில் வந்த 2 பேர் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நாசிருதீன் முகமது ஷா என்பவர் துக்ளக்கில் கடைசி துக்ளக் என்று சொல்லலாம். துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் வந்து நாசிருதீன் முகமது ஷா. சமர்கண்ட் பகுதியின் ஆட்சியாளராக இருந்த தைமூர் டெல்லியின் மீது படையெடுக்கிறாரு. மங்கோலியர்கள் வம்சாவளியாக தைமூர்கள் அறியப்படுகிறார்கள். 12ஆம் நூற்றாண்டு செங்கிஸ்கான் வம்சாவளியராக இவர்கள் வந்து தைமூர்கள் அறியப்படுகிறார்கள். பின்னாட்களில் நமக்கு தெரியும், குறிப்பாக வந்து பாபரே தைமூர் வம்சத்தை சார்ந்தவர் தான். தைமூர் என்பவர் மிக மிக முக்கியமான ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1412 வரை நாசிருதீன் வந்து ரூல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தைமூர் இந்த இடத்த கேப்சர் பண்ணி கிசிர்கானிடம் ஒப்படைக்கிறார். அப்போ டெல்லியின் ஆளுநராக கிசிர்கான் 1414 வந்து நியமிக்கப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது. அப்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? கோரி என்ன பண்ணுறாரு? டெல்லி பகுதியை குத்புதீன் ஐபக் கிட்ட ஒப்படைக்கிறார். அவர் 1206 ஒரு வம்சத்தை தோற்றுவிக்கிறார். ஐபக் வந்து அடிமை வம்சத்தை தோற்கடித்தார். பின்னாட்களில் தைமூர் கிசிர்கான் என்பவரை டெல்லியின் ஆளுநராக நியமிக்கிறார். 1414 அந்த கிசிர்கான் சையது வம்சத்தை நிறுவுகிறார். அப்போ சையது வம்சம் 1414 ஆரம்பித்து 1451 இடைப்பட்ட காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது கிசிர்கானுடைய ஆட்சி காலம் 1414 1421 என்று அறியப்படுகிறது. ஸோ அப்போது இந்த ஆட்சி காலம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சையது வம்ச ரூலர்ஸ் வந்து இருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம படிச்சிடலாம். சையது வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் கிசிர்கான். டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும்தான் இவர் வந்து ஆட்சி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சையது வம்ச ஆட்சியாளர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகம் என்பது தாரிக் முபாரக் ஷாஹி என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாஹியா பின் அகமது ஸ்ரிந்தி என்று சொல்லலாம். அதில் முபாரக் ஷா பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்புன்னு எழுதியிருக்கலாம், அது கீழே வரணும். ஸோ நான் மேலே வந்து தப்பாக எழுதிட்டேன், நீங்கள் கீழே கூட மாற்றி எழுதிக்கோங்க. தாரிக் முபாரக் ஷாஹி என்பது சையது வம்ச ஆட்சியாளர்களின் வரலாற்றை குறிப்பிடும் நூல். யாஹியா பின் அகமது ஸ்ரிந்தி என்பவர் வந்து இதை வந்து எழுதினார். முபாரக் ஷா என்பவர் அடுத்ததாக ஆட்சிக்கு வர்றார். 1421 1434 முபாரக் பாத் என்ற ஒரு நகரத்தை நிறுவுகிறார். அப்போ முபாரக் பாத் என்ற நகரத்தை நிறுவியவர் முபாரக் ஷா. துக்லகாபாத் என்ற நகரை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். சிரி என்ற நகரத்தை நிறுவியவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெரோஷாபாத் என்ற நகரத்தை நிறுவியவர் ஃபெரோஷா துக்ளக். அதுக்கப்புறம் வந்து தௌலதாபாத் என்று பெயர் மாற்றியவர் முகமது பின் துக்ளக் என்று இந்த இடங்களுடைய தொடர்புடைய பெயர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முகமது ஷா ஆட்சிக்கு வராரு. முபாரக் ஷாவுடைய உறவினராக இருக்கக்கூடிய முகமது ஷா கொஞ்சம் வீக்கான அரசராக தான் இருக்கார். இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தவர் ஃபலோல் லோடி என்ற ஒரு ஆளுநரின் உதவியுடன் தனது ஆட்சியை வந்து மேற்கொள்கிறார். அதன் காரணமாக ஃபலோல் லோடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால, மாலவ அரசரை தோற்கடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால கானன் என்ற பட்டத்தை வந்து ஃபலோல் லோடிக்கு வழங்குகிறார் என்று பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக இந்த சையது வம்சத்தின் இறுதி ஆட்சியாளர் யான்னு கேட்டால் அலாவுதீன் அசன் ஷா. சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் அசன் ஷா 1445 ஆரம்பித்து 1451 இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி செய்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் வந்து தனது பதவியை 1451 துறந்து விட்டு டெல்லிக்கு வெளியே சிறிய நகரத்துக்கு சென்று விட்டார். எனக்கு வந்து ஆட்சி பதவிகள் வேண்டாம், இதன் மீது எனக்கு பிடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தனது அரச பதவியை தொடர்ந்து விட்டு போயிடுறாரு. அப்போ டெல்லி சுல்தானிய வரலாற்றில் பதவியை துறந்த ஒரே சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் அசன் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தம் 3 அலாவுதீன்கள் இருக்காங்க. ஒரு அலாவுதீன் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி, இன்னொரு அலாவுதீன் யாருன்னா அலாவுதீன் அசன் ஷா, மூணாவது வந்து அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அலாவுதீன் பாமன் ஷா என்பவர் பாம்னி வம்சத்தை தோற்றுவித்தவர், பின்னாடி படிப்போம். அலாவுதீன் அசன் ஷா என்பவர் டெல்லி சுல்தானியத்தில் தனது பதவியை துறந்தவர் என்று. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி என்பவர் வந்து சித்தூர் மீது படையெடுத்தவர், அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் என்று அறியப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு த ஏஜ் ஆஃப் ராத் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஆப்ரஹாம் இராலி. அதில் தான் இவரை பற்றின தகவல்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அலாவுதீன் அசன் ஷா பற்றிய தகவல்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோடி வம்சம் என்பது 1451 நிறுவப்பட்டது. 1526 வரைக்கும் லோடி வம்சம் வந்து தொடர்ந்தது என்று குறிப்பிடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து லோடி வம்சத்தை நிறுவியவர் வந்து ஃபலோல் லோடி என்பவர் தான் நிறுவுறாரு. இவர் வந்து லாகூருடைய ஆளுநராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குறிப்பாக முகமது ஷாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஃபலோல் லோடி லாகூரின் ஆளுநராக இருந்தவர். வங்காளத்தின் சார்க்கிய அரசை தோற்கடித்து இருந்தார். அரியணையில் அமர மறுத்தார். அதாவது அரியணையில் அமர மறுத்து ஒரு
குறிப்பாக ஒரு கார்பெட் மாதிரி இருக்கும், கார்பெட் ஒரு பாய் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் அமர்ந்து ஆட்சி செலுத்தியவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து சிக்கந்தர் லோடி. லோடி வம்சத்தின் சிறந்த அரசர் யாருன்னு கேட்டால் சிக்கந்தர் லோடி என்று நாம் குறிப்பிடுறோம். 1489 1517 இவர் தான் ஆக்ரா நகரை நிறுவியவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ ஆக்ரா நகரை நிறுவியவர் வந்து சிக்கந்தர் லோடி மற்றும் முபாரக் பாத் என்ற நகரத்தை நிறுவியவர் முபாரக் ஷா என்ற ஒரு நபர். அதுக்கப்புறம் ஃபெரோஷாபாத் என்பதை நிறுவியவர் ஃபெரோஷா துக்ளக், துக்லகாபாத் என்பதை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக், தௌலதாபாத் என்ற நகரத்தை பெயர் மாற்றியவர் என்பது முகமது பின் துக்ளக்கு, சிரி என்ற நகரத்தை நியமித்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி என்று நாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் நகரங்களுடன் இருக்கக்கூடிய பெயர். இவர் 1504 தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இவரை ஆதரித்த அறிஞர் என்று பார்த்தீங்கன்னா நாசிருதீன் அகமது என்பவர் வந்து ஆதரிக்கிறாரு. அதாவது சிக்கந்தர் லோடி வந்து நாசிருதீன் அகமதை வந்து ஆதரிக்கிறாரு. அவர் ஒரு இசை புத்தகத்தை எழுதுகிறார், லஜத்தி சிக்கந்தர் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய செனாய் இசை புத்தகத்தை வந்து அவர் எழுதுகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சிக்கந்தருக்கு அடுத்து வந்து இப்ராஹிம் லோடி வராரு. இப்ராஹிம் லோடி 1517 1526 இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறாரு. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர். லோடி வம்சத்தின் கடைசி அரசர் மட்டும் கிடையாது, டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசராக இப்ராஹிம் லோடி இருக்கிறாரு. இப்ராஹிம் லோடியோட முறையற்ற ஆட்சியை கண்டித்தவர் யாருன்னா அவருடைய ரிலேட்டிவான தௌலத் கான் லோடி. கண்டித்தது மட்டும் கிடையாது, அவர் லாகூரின் ஆளுநராக இருந்த சூழலில் பாபருக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். காபூலில் பாபர் இருப்பார், பாபருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார், இந்தியாவின் மீது படையெடுக்குமாறு அவருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. 1526 முதல் பானிப்பட்டு போர் நடக்குது. அதில் இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அடைகிறார், பாபர் வெற்றி அடைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை குறித்து நம்ம குறிப்பாக வந்து முகலாயர்கள் என்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து டெல்லி சுல்தானிய நிர்வாகம் குறித்து நம்ம பார்க்கலாம். இதனை அடுத்து டெல்லி சுல்தானிய நிர்வாகம் குறித்து நாம் பார்க்கலாம். நிர்வாகம் குறித்து நமக்கு வந்து 11th புக்கில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் அதோட சம்மரி மட்டும் கொடுக்குறேன். மற்றபடி ஸ்கூல் புக்லேயே நல்லா ஒரு டைம் கேஷுவலாக படித்து பாருங்கள். பட் இது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெல்லி சுல்தானிய நிர்வாகத்தில் சுல்தான் என்பவர் அரசர், நைப் என்பவர் சுல்தானுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் வந்து நைப் என்று அழைப்பார்கள். வசீர் என்பவர் வசீர் அல்லது விசீர் எப்படி அழைத்தாலும் பிரதம அமைச்சர். திவானி ரிசாலத் என்பவர் வந்து சமயத்துறை அமைச்சர் என்பது தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பதும் நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டு பொறுப்புகளையும் ஒரு சில காலகட்டங்களில் வகிச்சிருக்கார். திவானி இன்ஷா என்பவர் செய்தி மற்றும் அஞ்சல் ஆவண பாதுகாப்பு கரஸ்பாண்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ அதை வந்து திவானி இன்ஷா வந்து செஞ்சுருக்காரு. சதர் உஸ் சுதூர் வந்து இஸ்லாமிய சமய சட்டங்களை வந்து மென்ஷன் பண்ணவர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ திவானி இன்ஷா இது வந்து வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பதவிகளை வகித்தவர்கள். ஒரே பேர் தான் இருக்கும். ரிசலத் வந்து சமயத்துறையாக வந்திருக்காங்க, வெளியுறவுத்துறையாக வந்திருக்காங்க. இன்ஷா என்பவர் வந்து ஆவண பாதுகாப்பு அஞ்சல் செய்தி தொடர்பானதாக இருந்திருக்காரு. சுதூர் என்பவர் இஸ்லாமிய சமய சட்டங்களை தொடர்பான அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி அர்ஸ் என்பவர் இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர். காசி உல் கசார் என்பவர் நீதித்துறை அமைச்சகம். அர்ஸ்-இ மூமாலிக் என்பவர் தலைமை படை தளபதி என்று குறிப்பிடலாம். அர்ஸ்-இ மூமாலிக் அதாவது திவானி அர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா வந்து தலைமை தளபதி அல்லது குறிப்பாக சொல்லணும்னா அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று நாம் குறிப்பிடுவோம். அர்ஸ் என்பவர் அதோடைய படைத்தளபதியாக இருக்கிறார். ஃபரீத்தி மூமாலிக் என்பவர் ஒற்றை படை துறை தலைவராக ஃபரீத்தி மூமாலிக் வந்து செயல்படுகிறார். நிர்வாகங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க? இக்தாவுக்கு அடுத்து ஷிக்குக்கு அடுத்து ஃபர்கானாவுக்கு அடுத்து கிராமா அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. இக்தாவுடைய மேலாண்மையை வந்து இக்தாத்தர் வந்து செஞ்சுருக்காங்க. ஷிக்குக்கு வந்து ஷிக்தார், ஃபர்கானாவுக்கு வந்து அமில் அல்லது முன்சிப் என்பவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிராமாவுக்கு வந்து பட்வாரி என்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. பட்வாரி என்ற ஒரு கணக்காளரும் கானுங்கோ என்ற கருவூலரும் ட்ரெஷரர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கோட் அல்லது கோட்டா என்பது வந்து கிராம தலைவரை குறிப்பிக்கக்கூடியது. இன்றைக்கும் ராஜஸ்தானில் இந்த கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் வாழ்ந்து வராங்க. ஸோ அவங்க வந்து கிராம தலைவர் என்ற அந்தஸ்தை கொண்டிருந்தவர் என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு நிலமானிய முறையில்
இக்தா, முக்திஸ், வாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்குது. இக்தா, முக்தி, வாலிஸ் என்று சொல்லக்கூடிய பல பேர் வந்து இருக்குது. இராணுவ பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் என்று குறிப்பிடுவார்கள். இக்தா என்பது இராணுவ பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள். காலிசா என்பது சுல்தானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் என்று குறிப்பிடுவாங்க. காலிசா என்பது சுல்தானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் இனாம். இனாம் என்பது சமய நிறுவனங்களுக்கு தானமாக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்று குறிப்பிடுறாங்க. இனாம் என்பது சமய நிறுவனங்களுக்கு தானமாக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுக்கடுத்து கர்கானா. கர்கானா என்பது சுல்தானுக்கு தேவையான பொருட்களை வழங்குபவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. கர்கானா என்பது சுல்தானுக்கு தேவையான பொருட்களை வழங்குபவர்கள் வந்து கர்கானா என்று அழைக்கப்படுறாங்க. ஹசம் இ கல்ஃப் என்பவர் வந்து சுல்தானின் நேரடி பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சௌத்ரி என்பவர் நிதி சார்ந்த இடைநிலை அலுவலர் என்ற ஒரு பதவிகளில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக டெல்லி சுல்தானியத்தில் வந்து பாரசீக கட்டிடக்கலைகள் தான் அதிகமாக வந்து பயன்படுத்தினாங்க. குறிப்பாக நம்ம வந்து முகலாயர்கள் வரும்போது தான் கட்டிடக்கலையுடைய தன்மைகள் அது குறித்து இருக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம விரிவாக படிப்போம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதற்கு அடுத்தது இசை. புகழ்பெற்ற இசைக்கருவிகள் வந்து ரபாப், சாரங்கி போன்றவை வந்து புகழ்பெற்ற இசைக்கருவிகளாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் வந்து பீர்போதன் என்ற ஒரு சூஃபி துறவி வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அமீர் குஸ்ருவுடைய கூற்றுப்படி இந்திய இசை என்பது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து இசைகளை விட மேன்மையானது என்று அமீர் குஸ்ரு வந்து குறிப்பிட்டார். பால்பனின் அவை புலவராக இருந்த அமீர் குஸ்ரு இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்திய இசை உலகில் உள்ள அனைத்து இசைகளை விட மேன்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. பெரோஷா துக்ளக்கும் இசையில் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. ராக் தர்பன் அல்லது ராக தர்பன் என்று அழைக்கக்கூடக்கூடிய சமஸ்கிருத நூல் வந்து பாரசீகத்துக்கு வந்து மொழிபெயர்க்கப்பட்டது டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நுஸ்ரத் காட்டன், மீர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இசைக்கலைஞர் மற்றும் நடன கலைஞர்கள் வந்து ஜலாலுதீன் அவையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நுஸ்ரத் காட்டன், மீர் அஃப்ரோஸ் போன்ற இசைக்கலைஞர் நடன கலைஞர்கள்லாம் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் பரணி தான் சொல்லியிருக்கார். இதை குறிப்பிட்டவர் வந்து பரணி தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து இலக்கியம் போகிறோம். இலக்கியத்தில் அமீர் குஸ்ரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து செஞ்சிருக்காரு. அமீர் குஸ்ரு வந்து இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுகிறார். பேரட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து அலாவுதீனோட அவை புலவராகவும் இருந்திருக்காங்க, பால்பனுடைய அவை புலவராகவும் இருந்திருக்காங்க, ஜலாலுதீனோட அவை புலவராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் புகழ் பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் அவை புலவராக இருக்கும்போது தான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இவருடைய சிஃபர் என்று சொல்லக்கூடிய 9 வானங்கள் புத்தகம் வந்து புகழ் பெற்றதாக இருக்கிறது. 4,00,000 செய்யுள்களை கப்லெட்ஸை வந்து இவர் வந்து ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் சபக் ஹிந்த் என்ற இந்திய இசை வடிவத்தை வந்து உருவாக்கியிருந்தார். அதில் ராகங்கள், கோரா, சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது என்பதும் சொல்லப்படுது. சிதார் என்ற இசைக்கருவியை வந்து அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. சிதார் என்ற இசைக்கருவியை அறிமுகம் செய்தார். குவாலிஸ் என்ற மெல்லிசையையும் இவர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அமீர் ஹாசனுடைய புக்கு வந்து ஃபவாய்துல் ஃபவாத் என்ற ஒரு புத்தகம். நிசாமுதீன் அவுலியா என்ற சூஃபி துறவியுடைய உரையாடல் இதில் வந்து இடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அமீர் ஹாசன் ஃபவாய்துல் ஃபவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. நிசாமுதீன் அவுலியா என்ற சூஃபி துறையின் உரையாடல் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் ஜியாவுதீன் பரணி என்பவர் பாரசீக உரைநடையின் பண்டிதர் அல்லது ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். ஜியாவுதீன் பாரணின்னு கூட சொல்லலாம். பாரசீக உரைநடையின் பண்டிதர் அல்லது ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஃபுது உஸ் சலாதீன் என்ற கவிதை நூலை வந்து எழுதினார். ஃபுது உஸ் சலாதீன் என்றது. அது மட்டும் இல்லாமல் அப்துல் மாலிக் இஸ்லாமி மற்றும் கஜனாவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் வரை உள்ள வரலாற்றை வந்து இது வந்து குறிப்பிடுகிறது. ஃபுது உஸ் அலாதீன் என்ற ஒரு புத்தகம் வந்து குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் ஃபக்ருதீன் ஹவாஸ் என்பவர் வந்து ஃபரங்கி கவாஸ் என்ற புத்தகத்தை இயற்றினார் என்பதும், முகமது ஷாதியபதி என்பவர் மிப்தாவுல் புஜவாலா என்ற புத்தகத்தையும் இயற்றியிருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கலனாலும் நம்ம அட்லீஸ்ட் அமீர் குஸ்ருவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஜியா நக்ஷபி வந்து தூதி நமக என்ற ஒரு புத்தகம் வந்து எழுதுகிறாரு. கிளிகளின் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து ஏற்றுகிறார். இது சமஸ்கிருதத்திலேருந்து பாரசீகத்திற்கு வந்து மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீவாரா என்பவர் வந்து ஒரு சமஸ்கிருத பாடலை எழுதுகிறாரு. அது கதா கௌடகா என்று சொல்லப்படுகிறது. இது யூசப் மற்றும் சுலைக்காவின் காதல் கதையை பற்றி குறிப்பிடுகிறது. யூசப் மற்றும் சுலைக்காவின் காதல் கதையை வந்து ஏற்றப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. பட்டவதாரா எழுதினது வந்து சைன விலாஸ் என்ற ஒரு
புத்தகத்தை வந்து எழுதுகிறாரு. ஜைன விலாஸ் என்பது காஷ்மீர் அரசர்களின் வரலாறு அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் புக் இருக்குது பட்டவதாராவுக்கு. அதாவது பட்டவதாரா ஒரு மாதிரி புத்தகத்தை எடுத்துக்கிறார். அதாவது ஷானாமா, பிர்தௌசி எழுதிய ஷானாமா வடிவில் இந்த ஜைன விலாஸ் புத்தகம் வந்து எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து 1276 6ஆம் ஆண்டை சார்ந்த பாலம் பவோலி சமஸ்கிருத கல்வெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் பவோலி சமஸ்கிருத கல்வெட்டு என்பது சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் கவலைகளின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் கவலைகளின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கடுத்து டெல்லி சுல்தானியத்தின் சமூக அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். டெல்லி சுல்தானிய இஸ்லாமிய ஆட்சியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது பார்க்க முடியுது. துருக்கி பிரபுக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சுல்தான ரஷ்யா காலத்தில் 40 குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது 40 குழுவில் துருக்கியர்களை வந்து நீக்கிறாங்க ரஷ்யா. யூஸ்வலி 40 குழு வந்து உருவாக்கியது வந்து இல்துமிஷ் தான், கலைத்தவர் வந்து பால்பன் தான். ஆனால் துருக்கியர் அல்லாத 40 குழுவை வந்து உருவாக்கியவர் வந்து ரஷ்யா தான். 3 அதிகாரம் பொருந்திய சமூகங்கள் அப்போ இருந்திருக்கு. கான், அமீர், மாலிக் ஆகிய சமூகங்கள் வந்து மிகுந்த அதிகாரம் பொருந்தியவையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அல்பெர்னியோட கூற்றுப்படி பகவத்கீதையில் உள்ள வைஷ்ணவ கருத்துக்களை வந்து பாராட்டியிருக்கிறார். அல்பெர்னி வந்து பாராட்டியுள்ளார். இஸ்லாத்தை போல் இது வந்து ஓரிரை கொள்கையை கொண்டுள்ளது, மோனோதீயிசத்தை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அல்பெர்னி குறிப்பிருக்கிறார். மோனோதீயிசத்தை வந்து பின்பற்றுகிறது என்று சொல்கிறார். நெக்ஸ்ட் பசவர் வந்து கர்நாடகத்தில் லிங்காயத் அல்லது வீர சைவர் என்ற ஒரு புதிய பிரிவை வந்து உருவாக்குகிறார். வீர சைவர், லிங்காயத் அல்லது வீர சைவர் என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த புதிய பிரிவை வந்து உருவாக்குறாரு. அப்புறம் சூஃபியிசம் வந்து நீங்கள் பெருசாக படிக்க தேவையில்லை. 13-14ஆம் காலகட்டங்களில் சூஃபியிசம் தோன்றியது. சுக்கரவர்த்தி என்பது முல்தானை அடிப்படையாக கொண்டு, முல்தான்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடம், அங்கே சுக்கரவர்த்தி என்ற பிரிவு வந்து உருவாகுது. சிஸ்டி அப்படிங்கிறது டெல்லியில் உருவாகக்கூடிய ஒரு பிரிவு. டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவான சூஃபி பிரிவு வந்து சிஸ்டி. இப்போ புகழ்பெற்ற சிஸ்டி துறவிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக் நிசாமுதீன், ஜலாலுதீன் ரூமி, அப்துல் ரஹ்மான் ஜாமி, அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்னனி, இபன் அல் அராபி போன்றவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து மத சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக முகமது கோரி வந்து லக்ஷ்மி உருவம் பறித்த நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும், முகமது பின் துக்ளக் வந்து சமண துறவிகளுக்கு பாதுகாப்பு அளித்தார் என்பதும், பரணி வந்து சொல்லக்கூடிய அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், மக்தா, பண்டிட் போன்ற பட்டங்கள் இந்துக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பரணி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்கள், மங்கோலியர்கள், நார்த்திகர்கள் போன்றோர் டெல்லி சுல்தானி அரசர்களால் ஆதரிக்கப்படுவதை கண்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவுதீன் பரணி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ இதெல்லாம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக டெல்லி சுல்தானியர்கள் பற்றின விஷயங்களாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, டேக்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் கிங்ஷிப்லேயே நம்ம கவர் பண்ணியிருக்கனால இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் விஷயம். நெக்ஸ்ட் இந்த மங்கோல் என்ற பெயர் வந்து மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்களை பற்றி குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருந்திருக்கு இந்த மங்கோல்ஸ். 12ஆம் நூற்றாண்டில் தான் இவங்க வந்து டெவலப் ஆகிறாங்க. செங்கிஸ்கான் தலைமையில் தான் இவங்க வந்து மிகப்பெரிய ஆட்சியை நிறுவுகிறாங்க. குறிப்பாக ரஷ்யாவில் ஆரம்பித்து ரஷ்யா, சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட கிழக்கு ஐரோப்பா வரைக்கும் பெரிய ஒரு பரப்பை ஆண்டிருக்கிறார் செங்கிஸ்கான். அது மட்டும் இல்லாமல் குதிரைகளும் சிறந்த குதிரைப்படை உத்திகளும் தொழில்நுட்பங்களையும் ஏற்கும் மனப்பாங்கு, அந்த தொழில்நுட்பங்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க மங்கோலியர்கள். இதை ஏற்கும் மனப்பாங்கு வந்து அரசியல் சூழ்ச்சி திறத்துடன் கையாளும் ஒரு திறமையான வீரனாக செங்கிஸ்கான் வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு 40 குழு, அதை வந்து சாகல்கனி என்று சொல்வார்கள். தர்கனி சாகல்கனி என்று சொல்லக்கூடிய 40 குழு வந்து தகுதி வரிசையிலும் சுல்தானுக்கு அடுத்து பிரபுக்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆளும் வர்க்கமாக இருந்த போதிலும் துருக்கியர்கள், பாரசீகர்கள், அரேபியர்கள், எகிப்தியர்கள், இந்திய முஸ்லீம்கள் வந்து வெவ்வேறு இனக்குழுக்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை ஒரு 40 குழுவாக உருவாக்கியவர் என்று பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் உருவாக்குறாரு. குறிப்பாக அவங்கள இராணுவத்திலும் குடிமை நிர்வாகத்திலும் பயன்படுத்திக்கிறாரு. இல்துமிஷ் இறந்த பிறகு ருக்குதீன் ஃபெரோஷை வந்து அரசனாக்க வேண்டும் என்ற இல்துமிஷ் விருப்பத்தை புறந்தள்ளும் விதமாக 40 குழு வந்து செயல்பட்டது. அதாவது இல்துமிஷ் இறந்துடுறாரு, ருக்குதீன் ஃபெரோஷை வந்து அரசராக்க அவங்க மறுக்கிறாங்க. 40 குழு வந்து வலிமையாக தனது பலத்தை காட்ட ஆரம்பிச்சிருது. உடனே ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா 40 குழுவை வந்து எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அபிசீனிய அடிமையான
ஒரு யாகுத் அப்படிங்கிற இதை வந்து பார்க்குறோம். நம்ம முன்னாடி வந்து எத்தியோப்பிய அடிமை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எத்தியோப்பிய அடிமை கிடையாது, அபிசீனிய அடிமை என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லீம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைத்தார். அப்போ ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கியர் அல்லாத இந்திய முஸ்லீம் பிரபுக்களை கொண்ட குழுவை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே தொடர்ச்சியாகிட்டே போயிட்டு இந்த 40 குழுவே வேணான்னு சொல்லிட்டு பால்பன் ஒரு கட்டத்தில் ஒழிச்சிட்டார். ஸோ அதை இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் குல்ஜி பார்த்திங்கன்னா ஒற்றர்களை பணியமைத்து இந்த துருக்கிய பிரபுக்களுடைய கள்ளத்தனமான நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து அவர்களை வந்து நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது வந்து அலாவுதீனுடைய வேலை. நெக்ஸ்ட்டு ஃபெரோஸ் துக்ளக் என்ற ஒரு உயரதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான் இ ஜஹான் என்பவர் வந்து இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் என்று சொல்கிறாங்க. இது முன்னாடி நாம் பார்த்துருக்கோம். ஃபெரோஷா துக்ளக்கிட்ட உயரதிகாரியாக இருந்தவர் கான் இ ஜஹான். இவர் வந்து இஸ்லாமுக்கு மாறியவர். இவருடைய இயற்பெயர் என்பது கண்ணு, தெலுங்கானாவிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிஸ்யா வரி உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர் அல்லாதவர் மீது விதிக்கக்கூடிய வரி வந்து ஜிஸ்யா வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜிஸ்யா வரி முதலில் விதித்தவர் வந்து குத்புதீன் ஐபக்கு. அதுக்கப்புறம் அக்பர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் ஒழித்தார். மீண்டும் அவுரங்கசீப் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டெல்லி சுல்தானிய வரலாற்றில் தாமாக முன்வந்து தனது பதவியை துறந்தவர் அப்படின்னு கேட்டால் அலாவுதீன் ஆலம் ஷா அல்லது ஆசம் ஷா எப்படி வேணால் சொல்லலாம். அலாவுதீன் ஆலம் ஷா மட்டும்தான் வந்து தனது பதவியை வந்து துறந்திருக்கிறார் என்று அப்ரஹாம் மிராலி ஏஜ் ஆஃப் ராத் புத்தகத்தில் சொல்லியிருக்கார். அடுத்தது கலீஃபா. இந்த கலீஃபா அப்படிங்கிறது முகமது நபியின் வாரிசாக கருதப்படும் இஸ்லாமிய பிரிவினரே அப்படி சொல்லுவாங்க. குடிமை மதம் சார்பான விவகாரங்களில் ஆட்சி செலுத்திட்டு இருந்தாங்க. பாக்தாத்தில் 1258 வரைக்கும் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மங்கோலியர்கள் கைப்பற்றியதனால் அந்த ஆட்சி வந்து எகிப்துக்கு மாறியது. எகிப்துக்கு ஒட்டமானியர் வந்து கைப்பற்றியதனால அதுக்கப்புறம் அவங்க வந்து துருக்கிக்கு போகிறாங்க. துருக்கிக்கு போனதுக்கப்புறம் ஒட்டமானிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 முஸ்தபா கமால் அத்துர்தர்க் தலைமையில் துருக்கி வந்து ஒரு குடியரசாக மலர்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்க பற்றின விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் இருக்குது. என்ன அடிஷ்னல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் பால்பன் குறித்து ஜே.என். சர்க்கார் என்பவர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கார். ஜே.என். சர்க்கார் இவர் வந்து பால்பன் எப்படி பார்க்குறாருன்னா பால்பன் கடைநிலையிலிருந்து வந்தவர். எடுத்துக்காட்டு வந்து பால்பன் ஒரு அடிமையாக இருந்திருக்காரு. அப்புறம் தண்ணீர் துமக்கும் வேடனாக இருந்திருக்காரு. வேட்டையாடக்கூடிய வேடனாக இருந்திருக்காரு. தண்ணீர் துமக்கும் தொழிலாளியாக இருந்திருக்காரு. தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரன். அப்புறம் படைத்தளபதியாக இருந்த பின்பு அமைச்சரான பின்பு வந்து சுல்தான் ஆகிறார். இதுதான் பால்பனுடைய வரலாறு. இதை சுருக்கமாக சொன்னவர் வந்து ஜே.என். சர்க்கார் தான் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸ்டான்லி லேன்புல் சொல்லியிருப்பார், மன்னிச்சுக்கோங்க, லேன்புல் தான் சொன்னார். லேன்புல் கருத்துப்படி பால்பன் ஒரு அடிமையாக இருந்தார், வேடனாக இருந்தார், தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக இருந்தார், இராணுவ வீரம் கொண்டவர், படைத்தளபதியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், சுல்தானாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லி சுல்தானேட் வந்து கிங்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமான அரசர்கள் என்ற அடிப்படையில் தான் நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அரசர்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, முபாரக் ஷா கில்ஜி, கியாசுதீன் துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்கு, ஃபெரோஷா துக்ளக்கு, கிசிர் கான், முபாரக் ஷா, முகமது ஷா, ஆலம் ஷா, பலோல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி போன்ற பெயர்களில் நடந்த ஈவெண்ட்டை காலவரிசைப்படுத்த சொல்லி நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.